மேகநாதன் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். காலை முதல் கடுமையுடன் வீசிய கதிரவன் சட்டென கருந்திரைக்குள் முகத்தை புதைத்து கொண்டு விட்டதை போன்றதொரு மலைமூட்டம். தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் வார்ப்பதா வேண்டாமா? கையில் இருந்த பூவாளியால் லேசாக நீரை வார்த்துவிட்டு உள்பக்கம் திரும்பினார். மேகா, கோவிலுக்கு கிளம்பலையா? அவரது பால்ய நண்பர் சுந்தரம் குரல் கொடுத்தபடி சிறிய வாயிற்கேட்டருகில் நின்று கொண்டிருந்தார். மேகநாதனைப் போல அவரும் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர். காலை மாலை இரு வேளையும் கைத்தடி சகிதம் வெளியே புறப்பட்டு விடுவார். வெள்ளி கம்பிகளாய் நரைத்த தலையும் கனத்த மூக்கு கண்ணாடியுமாக அவர் வந்து நின்றபோது மேகநாதனுக்கு சிரிப்பு வந்தது. இருவரும் சம வயதினர், ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள். ஆனால் சுந்தரத்திற்கு சமீபத்தில் காடராக்ட் ஆபரேஷன் ஆயிற்று. ஏன் மேகா, உன் கண் பார்வை மட்டும் அப்படியே இருக்கே என்பார் சுந்தரம். மேகநாதன் தன் உடலை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. அதிலும் கைக்குழந்தையான நரேந்திரனை விட்டுவிட்டு அவர் மனைவி திடுமென இறந்தபோது எதிலுமே பற்றில்லாமல் வாழ தெரிந்து கொண்டிருந்தார். ஆண் பிள்ளை வீட்டு வேலைகளை செய்வது தவறு என்பதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. சமையல் கலை முதல் தோட்டக்கலை வரை அவர் நன்கு தெரிந்து வைத்திருந்தார். முதல்ல உன் இடுப்புல சுத்தி இருக்கிற துண்டை மாத்தி வேற நல்ல வேட்டியா கட்டிட்டு கோவிலுக்கு புறப்படு. உரிமையுடன் நண்பரை அதட்டியபடி அருகே வந்தார். உடைகள் விஷயத்திலும் மேகநாதன் அலட்சியம் காட்டி வந்தது சுந்தரத்திற்கு நன்கு தெரியும். அலுவலகத்திற்கு பல முறை இஸ்திரி செய்யப்படாத சட்டையை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறார். கால் செருப்பின் வார் அருந்து போனால் கூட கவலைப்படாத பிறவி. ஆனால் வேலையில் மிகவும் கெட்டிக்காரர் என்பதற்காக அவர் மீது மேலதிகாரி பெரும் மதிப்பு வைத்து விட்டிருந்தார். அவரது கம்பெனி முதலாளி கோசல்ராம் வட இந்தியர் என்றாலும் மொழி மாகாணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தில் மேகநாதரை வைத்து விட்டிருந்தார். எத்தனைக்கெத்தனை மேகநாதன் தம்மை பற்றி அலட்சியமாக இருந்தாரோ அத்தனைக்கத்தனை அவரது உடல் ஆரோக்கியம் நன்கு செயல்பட்டு கொண்டிருந்தது. மேகநாதனின் நண்பன் சுந்தரத்திற்கு 2 பிள்ளைகளும் ஒரு பெண்ணும். காலாகாலத்தில் தம் கடமைகளை முடித்துவிட்டு அவர் நிமிர்ந்த போது மனைவி காலமாகிவிட்டிருந்தாள். வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற வேகத்தில் முதுமை முழுமையாக ஆட்கொண்டது. உடல் தளர்ந்து பிறர் கையை உதவிக்காக எதிர்பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் ஓடோடி செய்த மகளும் மகன்களும் வயதாகிவிட்டாலே ஒருவருக்கு பிடிக்காமல் போய்விடுமோ? பெரும் மூச்செறிந்தபடி மேகநாதனை பார்த்தார். இவன் மட்டும் என்ன வாழ்ந்தான்? மனைவியின் மறைவுக்கு பின் சமையல் கரண்டியை கையில் எடுத்தவன் இன்னமும் அதை கீழே வைத்த பாடில்லை. மகன் நரேந்திரன் அப்பா பிள்ளையாகத்தான் வளர்ந்தான், நன்றாக படித்தான். பிறகு பக்கத்து அலுவலகத்தில் வேலை பார்க்கும் வானதிக்கு இருக்கும் கருணை கூட மேகநாதனின் மருமகள் சுகுணாவின் மனதில் இருக்கவில்லையே. மேல்நாட்டுல இருக்கிறவங்க 80 வயசானா கூட திடமா இருக்கணும், உழைக்கணும்னு ஓடி ஆடி வேலை செய்யறாங்க. நம்ம ஊர்ல 40 வயசு தாண்டினதுமே வயசாச்சு முடியலைன்னு ஒரே ஒப்பாரி. அழுத்தம் திருத்தமாக அவள் கூறிய போது மனதில் சுரீரென வலி தைத்தது. எப்போதும் அப்பா நீங்க என்ன சொல்றீங்க என்று அவரிடம் அபிப்பிராயம் கேட்கும் மகன் நரேந்திரன் எப்படி மாறி போய்விட்டான்? உடையை மாற்றிக்கொண்டு வாயிற்பக்கம் வந்தவர் கதவை பூட்டுவதா வேண்டாமா என ஒரு கணம் தயங்கி நின்றார். ஆபீஸ்ல இருந்து அழுத்து போய் வீடு திரும்புற சமயம் வீடு பூட்டி கிடக்குது. மகன் மருமகள் இருவருமே அழுத்து கொள்வார்கள். இத்தனைக்கும் 3 பேர்களிடம் மாற்று சாவிகள் இருந்தன. ஆனாலும் மகனை விட மருமகளுக்கு கடும் கோபம் வந்துவிடும். ஏனெனில் வீடு திரும்பியதும் திரும்பாதுமாக சமையலறையில் புகுந்து கொள்ள வேண்டுமே. இன்னைக்கு மழையும் வந்துட்டா கேட்கவே வேண்டாம். மழையுடன் கூடிய இடியே வந்துவிடும். சுகுணாவின் பேச்சில் வானத்தை மீண்டும் பார்த்தார். கையில குட வச்சிருக்கேன், வீட்டை பூட்டிக்கிட்டு கிளம்பு, அப்புறம் கோவில் வாசல்ல நம்ம கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கோம். சுந்தரம் அவசரப்படுத்தினார். வாயில் புற முன்கேட்டை சங்கிலியால் மூடியபடி தெருவில் நண்பருடன் இறங்கினார் மேகநாதன். பக்கத்து தெரு மூலையில் இருந்த பிள்ளையார் கோவிலை அடைந்த போது மற்றவர்களும் வந்து விட்டிருந்தனர். ராமசாமி, நம்ம மேகநாதனை கிளப்பி கூட்டிட்டு வர்றதுக்குள்ள பொழுதே விடிஞ்சிடும் போல இருக்கு.
உறக்க சிரித்தபடி சுந்தரம் அங்கே பரப்பி இருந்த மணல் மீது அமர்ந்தார். புதிதாக முளைத்திருந்த புறநகர் காலனி பகுதி அது. காலனி வாசிகளின் பக்திக்காக பெரிய மனதுடன் விநாயக பெருமானும் அந்த பகுதியில் கோவில் கொள்ள விளைந்திருந்தார். காலனி வாசிகளின் பெருமுயற்சியால் கணிசமான தொகையுடன் கோவில் உருவாகி கொண்டிருந்தது. கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருந்ததால் மணலும் செங்கலும் இரும்பு கம்பிகளுமாக கிடந்தன. சுந்தரம் சொந்த வீட்டுக்காரர் தான். அவர் தம்மை போலவே பொழுது போகாத நண்பர்கள் சிலரை ஒன்று சேர்த்து பிள்ளையார் கோவில் வாயிலை சந்திக்கும் இடமாக்கி வைத்திருந்தார். 4-5 வயதானவர்கள் சேர்ந்து விட்டால் வயது இடைவெளி இந்த காலம் அந்த காலம் என்ற பேச்சுக்கள் எழத்தானே செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கசப்பான அனுபவங்கள். என் பேரன் படுத்தும் பாடு சகிக்கலப்பா. சதா வீட்ல ஓயாம ஸ்டிரியோவை அலற விடுறான். அந்த பாப் மியூசிக் சப்தம் என் மண்டைக்குள்ள கொடைஞ்சு ரத்தமே வந்துடும் போல பாடுபடுத்துது. ஒருத்தர் சலித்து கொண்டார். எதுவும் கண்டுக்காத, ஏதாச்சும் சொல்லிட்டா வயசாயிட்டுது, அதான் சங்கீதம் கூட சத்தமா தெரியுதுன்னு கூக்குரல் போடுவான். அவனோட அம்மாவும் அப்பாவும் அவனுக்கு தான் பறிஞ்சு பேசுவாங்க. சுந்தரம் சிரித்தார். உண்மைதான், பேரன் பிறக்கவில்லை. அதற்கு முன்பே சுகுணா அவருக்கு வேறு விதத்தில் அதிர்ச்சி வைத்தியம் செய்து விட்டாளே. திருமணமான புதிதில் சுகுணா அலுவலகத்திலிருந்து 2 மாத லீவில் இருந்தாள். நரேந்திரனும் அவளுமாக உல்லாசமாக தேனிலவு முடிந்து வீடு திரும்பிய பின் ஒரு நாள் வழக்கம் போல மேகநாதன் எழுந்து காலை வேளை காஃபி டிஃபன் எதுவும் செய்யவில்லை. மருமகள் வந்தாகிவிட்டதே. புதிதாக வந்தவளுக்கு அவரே வீட்டு பழக்கங்கள் எல்லாம் சொல்லி தந்து விட்டிருந்தார். நரேந்திரனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பதை மாமியார் இருந்திருந்தால் மருமகளுக்கு எடுத்து கூற மாட்டாளா? அதைத்தான் அவரும் செய்தார். பிறகு திருப்தியுடன் அன்று சற்றே கண்ணயர்ந்து விட்டார். வீட்டு வேலைகளில் மருமகளுக்கு உதவ சற்று கூச்சப்பட்டு ஒதுங்கி இருந்தார். ஏன் மாமா, நீங்க எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும்? நான் எதுக்கு இருக்கேன்? இனிமே நீங்க ஓய்வு எடுத்துக்கிடுங்க என்று மருமகள் உரிமையுடன் அன்பாக கூறுவாள் என எதிர்பார்த்தார். ஆனால் நடந்தது என்ன? வீடா இது? எங்க பார்த்தாலும் ஒரே துணி குப்பை. அப்பப்பா, இதெல்லாம் ஒழுங்கு செய்துட்டு எப்படித்தான் நானும் ஆபீஸ் போய் வரப்போறேனோ? சுகுணா முணுமுணுத்தது அவர் காதில் துல்லியமாக கேட்டது. திடுக்கிட்டு விழித்து எழுந்தார். வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்து ஒரு சில நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள், ஆமா நரேன், என்னையும் வேலையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்ட. வீட்டு மேல கடன் அடையணும்னா 2 பேரும் சம்பாதிக்கணும்னு சொன்னேன். இப்ப ஆபீஸ் வீடு ரெண்டையும் நான் எப்படி சமாளிக்கிறது? அடிக்குரலில் கணவனை அதட்டி கொண்டிருந்தாள். இந்த வீட்டை வாங்க அப்பா கொஞ்சம் உதவுனார். ஆபீஸ்ல வாங்கின கடன் அடையிற வர பொறுத்துக்க சுகுணா. வாழ்க்கையின் அஸ்திவாரத்தில் துவக்கமே அவர்களுக்கு பணத்தின் ஆரம்பமாகி விட்டிருந்தது. கை நிறைய சம்பாதிக்கிற மகன் இப்போது மனைவியிடம் கடன்பட வேண்டிய நிலை. அதுக்கு சொல்லல, ஏதாச்சும் ஒண்ணுதான் என்னால முடியும். உங்க அப்பா தான் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்வாருன்னு சொல்லுவியே நரேன், அவர் எனக்கு உதவலாமே. அவருக்கு தூக்கி வாரி போட்டது. பாவம் உங்க அப்பா, அவருக்கு இனிமே நாம தான் உதவணும் என்று அனுதாபப்பட வேண்டிய மருமகள் என்ன சொல்கிறாள்? நீ சொல்லவே வேண்டாம், எங்க அப்பாவே எல்லாம் செய்திடுவார். நரேன் அவளை சமாதானப்படுத்தினான். மனைவியின் அழகிய விழிகளில் கண்ணீரோ கனலோ வெளிப்படுவதை பொறுத்து கொள்ள முடியாத கோழையவன். முதுமையால் நலிந்து கொண்டிருக்கும் அவரை இனி அவன் எத்தனை தூரம் ஆதரவுடன் பராமரிப்பான்? வானம் கசிய துவங்கியது. மளமள பதறியபடி கூட்டம் கலைந்து வீடு திரும்ப தொடங்கியது. மறுநாள் நரேந்திரன் வழக்கம் போல முன்பக்கத்து வராந்தாவில் நின்றிருந்த ஸ்கூட்டரை தள்ளி கேட் அருகில் நிறுத்தினான். சுகுணா, நேரம் ஆயிட்டது, இன்னும் புறப்படலையா? உரக்க குரல் கொடுத்து விட்டு ஸ்கூட்டரை கிளப்ப துவங்கினான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி முன் தன் முழு அலங்காரத்தை பார்த்தும் திருப்தி அடையாதவளாய் நின்றிருந்தாள் சுகுணா. தோள்வரை புரண்ட கூந்தலை கவனமாக வாரி பின்புறமாக கிளிப்பு நூல் சொருகினாள். கஞ்சியுடன் முடமுடத்த சந்தேரி நூல் சேலை அவளது வனப்பிற்கு எழில் கூட்டியது. மிதமான ஒப்பனை, உதட்டு சாயம், நெற்றியில் ஒட்ட வைத்த சாந்து போட்டு வில்லையை ஒரு முறை தொட்டு பார்த்து கொண்டாள். டிஃபன் பாக்ஸ மறந்துட்டியேமா? மேகநாதன் சாப்பாட்டு டப்பாவை அவளிடம் நீட்டினார். தேங்க்ஸ். மாமனாரிடம் கை நீட்டி வாங்கியவள் தோள் பைக்குள் போட்டபடி வாயிலுக்கு விரைந்தாள். மழை திடீர்னு வருதே, குடை எடுத்துட்டு போறது தானே? மாமனார் கனிவுடன் உபசரித்தபடி பின்னால் வர அவள் காதில் போட்டுக்கொள்ளாமல் ஸ்கூட்டரில் ஏறினாள். கணவனின் வயிற்றை கைகளால் அணைத்தபடி அவன் மீது தோளில் ஒய்யாரமாக சாய்ந்தபடி அவரை பார்த்தாள்.
கணவன் மனைவிக்குள் அன்பு, ஆசை எல்லாம் தேவைதான். ஆனால் அதை வயதான மாமனார் முன்னாலே மனதை கடிவாளமிட்டார். அப்பா, கொஞ்சம் கேட்டு சாத்துறீங்களா ப்ளீஸ்? மகன் உத்தரவிட்டபடியே கேட்டை கடந்து மறைந்தான். கேட்டை மூடிய பின் உள்ளே சென்றவர் மனம் அலைமோத ஆரம்பித்தது. நரேந்திரன் ஒரு முறை கடுமையான அம்மை நோயில் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். அலுவலகத்திற்கும் செல்லாமல் மகனை இரவும் பகலுமாக கருத்தோடு கவனித்தார் மேகநாதன். வீட்டில் பாத்திரம் தேய்த்து பெருக்கி சுத்தம் செய்யும் நாகம்மாள் சொன்னாள், யாராச்சும் உதவிக்கு ஒரு ஆளை ஏற்பாடு செய்யுங்க ஐயா. நீங்க ஒருத்தரே எப்படி சமாளிப்பீங்க? அதிலும் ஆண் பிள்ளை, வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு மகனையும் பார்த்துக்கிறது எளிதான காரியமா? அவர் மறுத்துவிட்டார். பிள்ளை இல்லையே என்று தவமிருந்து பெற்ற மகன் அவன். அவரது 40 வயதுக்கு மேல் அருமையாக பிறந்த மகன். வயது ஆகி தாய்மை பேரடைந்த காரணத்தால் மனைவியும் இருந்த பிறகு நரேந்திரன் மீது உயிரையே வைத்திருந்தார். அவங்க அம்மா இருந்திருந்தா செய்ய மாட்டாங்களா? அது மாதிரி நானும் செய்கிறேன். மிக அருகில் இருந்து வேலை தவறாமல் மருந்து கொடுத்து கண்காணித்தார். மகமாயி அம்மனுக்காக வேண்டிக்கிடுங்க ஐயா என்று நாகம்மாள் சொன்னபடி அதையும் செய்தார். ஊரில் உள்ள அம்மன் கோவில்களுக்கெல்லாம் வேண்டிக் கொண்டு வலம் வந்தார். மகன் உடல் தேறி எழுந்ததும் அவர் எத்தனை குதூகலமடைந்தார். நரேந்திரன் மட்டும் அவரிடம் ஆசையாக இல்லை என்று கூற முடியாது. அவன் பெரியவனாக வளர்ந்த பின் பல முறை செல்லமாக கடிந்து கொள்வதும் உண்டு. அப்பா, எதுக்காக இப்படி நீங்களே சமைச்சுக்கிட்டு திண்டாடுறீங்க? பேசாம ஹோட்டல்ல சாப்பிடுவோம். ஹோட்டல் சாப்பாடு உன் உடம்புக்கு ஒத்துக்காது நரேன். எனக்கு தான் சமையல் தெரியுமே. இப்போது அலுவலகத்திலிருந்து வரும் வழியிலேயே பல நாட்கள் நரேனும் சுகுணாவும் ஓட்டலில் வயிறு முட்ட தின்றுவிட்டு வருவது வழக்கமாகி இருந்தது. ஒரு முறை வேலையிலிருந்து வீடு திரும்பும் மருமகள் பாவம் என்று அவர் மனம் கசிந்து சமையல் செய்து வைத்திருந்தார். அலுவலகத்திலிருந்து திரும்பிய சுகுணா என்ன சொன்னாள்? இன்னைக்கு நாங்க ஒரு சிநேகிதர் கூட ஹோட்டலுக்கு போக வேண்டி இருந்துச்சு. அங்க நல்லா சாப்பிட்டோம். உங்களுக்கு வேணுமானா என்று இழுத்தாள். அடட, முன்னமே தெரிஞ்சிருந்தா நான் சமைச்சிருக்க மாட்டேனே. பாவம், வீணா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு கஷ்டப்படுவியேன்னு ஒரு ரசமும் கூட்டுமா வச்சிட்டேனே. பரிதாபப்பட்டார் அவர். சுகுணாவிற்கு எரிச்சல் எல்லை மீறியது. என்ன கேட்காம எதுக்கு சாமானையெல்லாம் வீணாக்குறீங்க? நாக்க பிடுங்கிக்கிட்டு 4 காசு சம்பாதிக்க நாள் முழுசு ஓட வேண்டி இருக்கு. நீங்க வீட்லயே உட்கார்ந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பொருளை விரயம் செய்றீங்க. 1000 தேள்களை விட வழி பொறுக்க முடியாத குத்தல் அவள் வார்த்தைகளில். மேகநாதன் மனம் துடித்து போனார். அவர் ஆளாக்கிய மகன் பட்டம் பெற்று ஒரு பிரபல ஏற்றுமதி கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கிறான். கை நிறைய சம்பாதிப்பவன். சுகுணா மட்டும் என்ன, ரிசப்ஷனிஸ்ட் வேலை, பெரிய கம்பெனி. இருவர் சம்பாதித்து வசதியாக வாழ முடியும் போதே எத்தனை பேச்சு பேசிவிட்டாள். அதே சமயம் அவர் வளர்த்த மகன் வாய் திறவாமல் மௌனம் சாதித்தது அவர் மனதை மிகவும் நோகச் செய்தது. எங்க அப்பா கிட்ட எதுக்கு கோச்சுக்கிற என்று உதட்டளவில் கூட கடிந்து கொள்ளாதவன், மனைவி சொல்லே மந்திரமாக மாறிவிட்டவன். உள்ளம் துடித்து போனார் அவர். நாளைக்கு காலையில அப்படியே சுட வச்சு சாப்பிட்டுடலாமா? ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடேன், எனக்கு மோர் சாதம் மட்டும் போதும் என்று சமாதானம் கூறினார் மேகநாதன். எங்களுக்கெல்லாம் பழசு சாப்பிட்டு பழக்கம் இல்ல, வெடுக்கென கூறிய சுகுணாவை ஏறிட்டு பார்த்தார் அவர். எனக்கும் பழக்கம் இல்லம்மா, ஆனா பழக்கமில்லாத விஷயங்களை பழக்கப்படுத்திக்க வேண்டியது வருதே. கோபத்துடன் முகத்தை சினுங்கி கொண்டு அப்பால் அகன்றாள் அவள். மேகநாதன் விரலால் கூட உணவை தொடவில்லை. அதற்காக பசியை அடக்கிக் கொள்ள அவர் தயாராக இல்லை. தோளில் துண்டை உதறி போட்டுக்கொண்டு வெளியே போனவர் பக்கத்து கடை ஒன்றில் 2 பண்ணை வாங்கி தின்று பசியாறினார். இப்போதெல்லாம் அவர் அடிக்கடி வெளியே சென்று பசியாறிக் கொள்வது சகஜமான நிகழ்ச்சி ஆகிவிட்டிருந்தது. மேகநாதன் சாப்பாட்டு மேஜை மீது தமது தட்டை கொணர்ந்து வைத்தபடி புன்னகைத்து கொண்டார். பசி வந்துட 10ம் பறந்து போகாதா? ஒரு முறை அவருக்கு இது போன்று ஏதோ ஒரு வேகம். கையில் 2 பக்கோடா பொட்டலங்கள். தெருவோரத்து பஸ் நிலையத்தருகில் நின்றபடி பொட்டலத்தை பிரித்து வாயில் போட்டு மென்றார். அடுத்த கணம் கிரீச்சிட்டு நின்ற பஸ்ஸில் இருந்து சுகுணாவும் அவளை தொடர்ந்து 2 பெண்மணிகளும் அட்டகாசமாக சிரித்தபடி இறங்கி வந்தனர். அடக்கடவுளே, வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் வயிறார தின்ன விட மாட்டா போல இருக்குதே. தமக்குள்ளே முணுமுணுத்தபடி மறுபக்கம் திரும்பி கொண்டார். அந்த சமயம் பார்த்துதானா அவரது தோழர்களில் ஒருத்தர் வந்து தொல்லை கொடுக்க வேண்டும். மேகநாதா, என்ன இது? நடுத்தெருவுல நின்னுக்கிட்டு பக்கோடா திங்கிற?
உரக்க குரல் கொடுத்தபடி அருகே வந்து விட்டாள். சுகுணா திடுக்கிட்டு திரும்பியவள் உற்று பார்த்தாள். அவளது மாமனார் வேண்டுமென்றே அவளை அவமானப்படுத்த அப்படி செய்வதாக எண்ணியவளாய் முகம் சிவக்க சினத்துடன் வேகமாக நடந்தாள். அன்று இரவு அவரை பற்றிய புகார் பட்டியல் தயார். இரவு படுக்க போகும் முன் மகன் அவரிடம் கோபமாக கேட்டான், எத்தனை நாளா எங்களை அவமானப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க? என்னப்பா சொல்ற? நடுத்தருவுல என்னவோ வாங்கி தின்னுட்டு இருந்தீங்களாமே. அவர் அலட்சியமாக இருந்தார். உங்களை அந்த மாதிரி பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நாங்க எதுவுமே கொடுக்காம உங்களை பட்டினி போட்டு கொல்றதா நினைக்க மாட்டாங்க. ஏதாச்சும் வேணும்னா வீட்லயே செஞ்சு சாப்பிடுறது. அவர் பதில் பேசவில்லை. வீட்டில் செய்து சாப்பிட்டால் மருமகள் வீண் செலவு என்று கூக்குரலிடும் புண்ணியவதியாயிற்றே. நரேன், உங்க பணத்துல எதையும் வாங்கி திங்கலப்பா. அது ஏன் பணம், நான் சாப்பிட்டேன் சொல்லிவிட நுனி நாக்கு வரை வந்த வார்த்தைகளை நிறுத்தி கொண்டார். மேகா, மேகா! சுந்தரத்தின் உரத்த குரல் வெளிவாயிலில் கேட்டது. உள்பக்கம் வந்து அழைப்பு மணியை அழுத்தும் அளவிற்கு அவருக்கு பொறுமை கிடையாது. வாயிற்கதவை திறந்து எட்டி பார்த்தவர், சாப்பிட போறேன், என்ன விஷயம் என்றார். நீ விசாரிக்க சொன்னியே, அந்த முக்கியமான விஷயத்த நல்ல விவரமா கேட்டுக்கிட்டு வந்துட்டேன், சுந்தரம் உற்சாகத்துடன் கூறினார். அப்படியா, உள்ளவா என்றார் மேகநாதன். காலையிலிருந்து சுகுணாவின் கொந்தளிப்பு அடங்கின பாடில்லை. பூனை மாதிரி இருந்த ஆசாமி எப்படி புலி போல மாறிவிட்டார் என்று மாமனார் மீது ஆத்திரம் பொங்கியது. அவளுக்கு திருமணமாகி வந்த புதிதில் அவள் ஏவின வேலைகள் எல்லாம் ஓடி ஓடி செய்த மனிதர் இப்போது இடக்கு செய்ய ஆரம்பித்திருக்கிறார். உங்க அப்பா வீட்ல தானே இருக்காரு. தெருக்கோடியில இருக்கிற லாண்ட்ரிக்காரன் இஸ்திரி துணியை கொடுப்பான், பில்ல கொடுத்து வாங்கிட்டு வந்தா என்னவா? உருமினாள். நரேந்திரன் பாடு திண்டாட்டமாக இருந்தது. பெற்ற தகப்பனிடம் ஒரு சிறிது பாசம் ஒட்டி கொண்டிருந்ததன் விளைவு. அவருக்கு வயசாயிட்டு போகுது இல்லையா, சாயங்காலம் ஆபீஸ் விட்டு திரும்புற சமயம் நாமளே வாங்கிட்டு வந்துடலாமே சமாதானப்படுத்தினான். சுகுணா அவனை உற்று பார்த்தாள். சதா வீட்ல உட்கார்ந்துகிட்டு உங்க அப்பா என்னதான் செய்வாராம்? சாப்பிட்ட சோறு ஜீரணமாகணும் தெரியுமில்ல? மனைவியின் அழகிய கண்களில் கனல் தெரிப்பதை நரேன் ஒருபோதும் விரும்பியதில்லை. இத பாரு சுகுணா, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். மெல்ல ஆரம்பித்தான். இன்னும் என்ன கதை வச்சிருக்கீங்க? உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் கட்டிக்காம மகனுக்காக வாழ்க்கையே தியாகம் செய்தவர், ஓடா உழைச்சு தேஞ்சு போனவர். இன்னும் என்ன பாக்கி? உருமினாள். இப்ப சொந்தமா வாங்கி இருக்கிற இந்த புறநகர் பகுதி வீடு எப்படி வந்துச்சுன்னு நினைப்பு இருக்கா? அதையும் தான் 100 முறை சொல்லியாச்சே. நீ ஆபீஸ்ல கடன் வாங்கின பணம் போதாது, உங்க அப்பா கொஞ்சம் கொடுத்து உதவினார்னு பெருசா கொடுத்துட்டார். முழு பணத்தையும் கொடுத்தா முழுகியா போயிடும். நொடித்தாள் அவள். ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம், பேங்க் சேமிப்பு என தம் ஓய்வு கால தொகை முழுவதையும் மேகநாதன் மகனிடம் ஒப்படைக்கவில்லை. புறநகர் பகுதியில் காலனி ஒன்று புதிதாக முளைக்கப் போகிறது என்றதும் அவருக்கும் ஆசை உதித்தது உண்மைதான். 2 படுக்கை அறைகள், சாப்பாடு, வரவேற்பு, சமையல் என்ற வசதிகள் கொண்ட சின்னஞ்சிறு வீடு, முன்பக்கம் சிறிய தோட்டம். அதே காலனியில் அவருடன் சுந்தரமும் வேறு பக்கம் வசித்து வந்தார். வேலையிலிருந்து ஓய்வு பெற்றதும் தோட்டக்கலை ரசனையை பெருக்கிக் கொள்ள முன்புற தோட்டம் மேகநாதனுக்கு பெரிதும் உதவிற்று. பின்பக்கத்தில் உள்ள சிறிய இடத்தினுள் ஒரு குட்டி காய்கறி பண்ணையை உருவாக்கி திருப்திப்பட்டு கொண்டிருந்தார். முன்பக்கம் மல்லிகையும் ரோஜாவும் குலுங்கின. நண்பர் சுந்தரத்தின் மூலம் அவருக்கு தோழர்களும் பெருகினர். ஓரளவுக்கு பண உதவி என் மகனுக்கு செய்து கொடுத்துட்டேன், கொஞ்சம் என் பேர்ல போட்டு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு தவிக்க கூடாது பாரு என்பார் நண்பர்களிடம். அன்றும் அதே போல ஒரு நிகழ்ச்சிதான் சுகுணாவின் கோபத்தை தூண்டிவிட்டிருந்தது. சனிக்கிழமை அவளது அலுவலகத்தில் அரை நாள் முக்கிய வேலை என்று புறப்பட்டு போனவள் பிற்பகல் ஒரு பட்டாளத்துடன் திரும்பிவிட்டிருந்தாள். முன்புற வரவேற்பறையில் சிரிப்பும் கும்மாளமுமாக தோழிகளுடன் அரட்டையடித்துக் கொண்டிருந்தாள். பங்கஜம் அவளது தோழிகளில் பெரிய வாயாடி. அருகில் அமர்ந்திருந்த லீலாவை தூண்டிவிட்டவள், ஆமா இத்தனை கச்சிதமா வீட்டை கட்டிக்கிட்டியே எப்படி என்றாள். கட்டிக்கிட்டவர் கட்டி போட்டிருப்பார். லீலா கண்களை குறும்புடன் சிமிட்டினாள். நல்லா சொன்னீங்களே, எல்லாம் லோன்ல வாங்கி கட்டுன வீடாக்கும். பெருமூச்செறிந்தவளாக சுகுணா எழுந்தாள். முதல்ல காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும். இந்த வெயில்ல காஃபி எதுக்கு, கூலா ஏதாச்சும் குடு. தோழிகள் ஏகோபித்த குரலில் கோஷமிட்டனர். மருமகளின் அரட்டை தோழிகளுக்காக பிரிட்ஜை திறந்து குளிர்பான பாட்டிலை எடுத்தார் அவர். சமையல் அறைக்குள் சென்று நொடியில் சுத்தமான கண்ணாடி டம்ளர்கள் நிறைய
குளிர்பானங்களை நிரப்பி ஒரு ட்ரேயில் வைத்து விட்டிருந்தார். உள்ளே வந்த சுகுணா மகிழ்ந்து போனதாக காட்டிக்கொள்ளவில்லை. சமையலறை வலை பீரோவை திறந்தாள். எவர் சில்வர் டப்பாவினுள் இருந்த பிஸ்கட் பொட்டலத்தை பரபரவன பிரித்து ஒரு தட்டில் பரப்பினாள். ட்ரேயில் அதையும் வைத்தபடி வெளியேறினாள். அட, இத்தனை சீக்கிரம் தயார் செஞ்சுட்டு வந்துட்டியே, ரொம்ப சாமத்தியக்காரி. தோழிகள் அவளை புகழ்ந்த போது சுகுணா பதில் கூறவில்லை. என் மாமனார் வயதானவர்தான், இருந்தாலும் வீட்டு வேலைகளில் எனக்கு பக்கபலமாக இருந்து உதவுகிறார் என்று பெருமைக்காக கூட ஒரு வார்த்தை சொல்ல மனம் வரவில்லையே மருமகளுக்கு. மனம் குமைந்தவராய் முன்னரை பக்கம் வந்தவர் மனதில் பிடிவாதம் தலை தூக்கியது. ஏமா சுகுணா, வேற ஏதாச்சும் வேணுமா? வெளியே கடைக்கு போய் வாழைப்பழம் வாங்கி வரணுமா? உரக்க கேட்டார் மேகநாதன். அந்த ஹாலில் கலகலத்த கும்மாளமும் சிரிப்பும் இருந்த இடம் தெரியாமல் சட்டென ஒரு வினாடி நின்று போயின. மருமகளின் முகம் கடுகடுத்தது. யார் இது சுகுணா? லீலா வியப்புடன் கேட்டாள். இப்ப புரியுது. சுகுணா உள்ள போய் ஒரு நொடியில குளிர்பானமும் பிஸ்கட்டுமா வெளியே வந்ததோட மர்மம். பங்கஜம் அரட்டலாக கூறிவிட்டு, ஆமா, இந்த சமையற்காரர் உங்க வீட்டுல எத்தனை காலமா இருக்கார்? பார்த்தா ரொம்ப வயசானவர் மாதிரி தெரியுது என்றாள். தொடர்ந்து அவமானம் தாங்க மாட்டாதவளாய் சுகுணா மாமனாரை வெறித்தாள். அட, என்னம்மா நீங்க? நான் சுகுணாவுக்கு மாமனார். என் மருமகள் மகள் மாதிரி. அவளுக்கு அப்பா இருந்தா உதவ மாட்டாரா? அத போலத்தான் செய்தேன். இவரா சுகுணாவின் மாமனார்? பகட்டாக உடை உடுத்தி கொண்டு சென்ட் மனம் வீச ஆபீஸ் ரிசப்ஷனில் தேவதை போல அமர்ந்திருக்கும் சுகுணா எங்கே? கச்சிதமான சுஃபாரி சூட்டில் ஸ்கூட்டரில் அவளை கொணர்ந்து இறக்கும் அவள் கணவன் நரேந்திரனின் கம்பீரமான தோற்றம் எங்கே? இதோ கசங்கிய வேட்டியும் அழுக்கு படிந்த பனியனுமாக தோளில் துண்டு சகிதம் நிற்கும் இந்த கிழவர் எங்கே? ஏணி வைத்தால் கூட எட்டாத கற்பனையாக இருக்கிறதே. இவரா ஓ மாமியார்? தோழிகள் வியப்பும் ஆவலும் கலந்த குரலில் கேட்டபோது சுகுணா அவமானத்தால் சுருங்கி போனாள். தயவு செஞ்சு நீங்க வீணா அலைய வேண்டாம், உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சுகுணா பற்களை கடித்தாள். மேகநாதன் உள்ளே மறைந்ததும் பங்கஜம் உரக்க சிரித்துவிட்டு, மிஸ்டர் நரேந்திரன் கம்பீரமான மனுஷர். அந்த கூர்மையான மூக்கு, வரிசை பற்கள், ஆழ்ந்த கண்கள். ஒரு சமயம் அவங்க அம்மாவை கொண்டிருப்பார் சாயல்ல. இவர் ஒரு மாதிரி இருக்கார் என்றாள். ரொம்ப சாரி, ஓ மாமனார்ன்ற சொல்லுக்கே இவர் திருஷ்டி பரிகாரம். கொள்ளென்ற சிரிப்பு அறை முழுவதும் பரவியது. அன்று இரவு வேணும்னே உங்க அப்பா என் சிநேகிதிங்க முன்னால அழுக்கு மூட்டை மாதிரி வந்து நின்னாரு. எல்லாரும் பார்த்து சிரிக்கட்டும்னு அவருக்கு நினைப்பு. சீறினாளவள். இப்போது ஏவின வேலைகளை செய்ய அவர் மறுக்க ஆரம்பித்தது வேறு. கோபத்தை கிளறிவிட ஏதுவாக இருந்தது. வர வர சின்ன குழந்தையாட்டம் என்ன அடம் பிடிக்கிறார்? இத நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற நரேன்? நரேந்திரன் ஒரு வினாடி நிதானித்தான். பிறகு கூறினான், அப்பாவை கேட்டுட அரை வினாடி கூட ஆகாது. ஆனா என்ன ஆனா? நீ எப்பவுமே ஒரு பெரிய கோலை. எப்ப பாரு அப்பா அப்பா, அப்பாவோட பிள்ளை. சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அவர் பிள்ளைதான். விளையாட்டா? அவள் சினுங்கினாள். மனைவியின் கன்னத்தை லேசாக கிள்ளிவிட்டு, என் அன்பான சுகுணா, புரியாம பேசாத. அப்பா கிட்ட இன்னமும் பணம் பேங்க் கணக்குல இருக்கு. அது வர்ற வரைக்கும் உன் கோபத்தை மூட்டை கட்டி வச்சிருக்கணும்னு தெரிஞ்சுக்கோ என்றான். சுகுணாவின் வாயை பணம் என்ற பேய் அடைத்து விட்டது. வார விடுமுறை நாட்களில் மகனும் மருமகளும் வீட்டில் தங்குவது அபூர்வம் என்பது மேகநாதனுக்கு தெரியும். ஞாயிறு விடுமுறை என்றால் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு நண்பர்கள் வீடு, சினிமா என்று போய்விடுவார்கள். வெளியே சாப்பாடு, ஐஸ்கிரீம் என்று வயிற்றை நிரப்பிக் கொண்டு வீடு வந்து சேர்வதற்குள் இரவு 8 மணி ஆகிவிடும். ஆரம்பத்தில் மேகநாதன் தனிமையில் மனம் சோர்ந்து போய்விட்டிருந்தார். திருமணத்திற்கு முன்பு அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பி மகனை ஆவலுடன் வரவேற்பார். என்னப்பா, எதுக்காக வெண்பொங்கல், தொட்டுக்குள்ள சட்னி எல்லாம் செஞ்சிருக்கீங்க என்றபடி சாப்பாட்டு மேஜை அருகே அமரும் மகனை பார்த்து பெருமிதம் கொள்வார். என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன். பிறகு உன் மனைவி கையால விதவிதமா செஞ்சு போடுறத சாப்பிடப்பா மகிழ்ச்சியுடன் கூறுவார். நீங்களும் உங்க மருமகள் கையால சாப்பிடத்தானே போறீங்க. அப்போ உங்களுக்கு பூரண ஓய்வு. மகன் பரிவுடன் கூறியதை கேட்டு அகமகிழ்ந்து போய்விடுவார். இப்போது மகனுக்கு மட்டுமல்ல மருமகளுக்கும் சேர்த்தே அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அவல நிலை எப்படி ஏற்பட்டது? மேகநாதன் சமையலறை பக்கம் வந்தார். காலையில் மருமகள் வேண்டா வெறுப்பாக போட்டு வைத்திருந்த காஃபி ஜில்லென்று ஒரு டம்ளரினுள் இருந்தது. அதை மூடி வைக்க கூட நேரமில்லை போலும். அன்று காலையில்
நாங்க வெளியில போய் சாப்பிட போறோம். சுகுணாவை உங்களுக்காக ஏதாச்சும் செஞ்சு வைக்க சொல்றேன். நரேன் மெல்ல ஆரம்பித்தான். கவலைப்படாத நரேன், என் சாப்பாடு தானே, நானே செய்துக்கிறேன். நீங்க 2 பேரும் வெளியில போயிட்டு மெதுவா வாங்க. அவர் குளியலறைக்குள் புகுந்து கொண்டார். அவர் குளியலை முடித்து வேறு உடை அணிந்து வருவதற்குள் இருவரும் கிளம்பி விட்டிருந்தனர். மேகநாதன் மேற்கொண்டு எதுவும் கூறாமல் கதவை மூடிக்கொண்டு உள்ளே வந்தார். வீட்டு வேலை செய்யும் பெண்மணி வேலையை முடித்துவிட்டு புறப்படும் வரை காத்திருந்தவர் மனதில் புது தீர்மானம் உருவாகி இருந்தது. வீட்டை காவல் காக்கவும் வேலைகள் செய்யவும் மட்டும் அவர் பயன்பட வேண்டும் என்ற சுயநலமான மனப்போக்கை பெரிதும் வெறுத்தார் அவர். கேவலம் பணம் மட்டும் ஒரு தனி மனிதனின் வாழ்வில் எல்லாவற்றையும் வாரி வழங்கிவிட முடியாது என்பதை ஏன் மகனும் மருமகளும் புரிந்து கொள்ளவில்லை? வயது என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி வருவதுதான். இன்றைக்கு இளமையுடன் துள்ளுபவர்கள் நாளைக்கு முதுமையால் தள்ளாடுவதற்கு எத்தனை காலமாகிவிடும்? சட்டென சுந்தரத்தின் நினைப்பு வந்தது. 2 நாட்களுக்கு முன் அவர் வீடு தேடி வந்து சொல்லிவிட்டு போன விஷயம். அவசரமாக வீட்டை பூட்டிக் கொண்டு தெருவில் இறங்கினார். தெருமுனையை தாண்டும் பொழுதுதான் மருமகள் புறப்படும் முன் உத்தரவிட்டது ஞாபகத்திற்கு வந்தது. மளிகை கடைக்காரன்ட்ட லிஸ்ட் கொடுத்துட்டேன், சாமான்களை எடுத்துட்டு வந்தா வைக்க சொல்லுங்க, நான் வந்து சரி பார்த்துக்கிறேன். இப்போது என்ன செய்வது? மளிகை கடை ஆசாமி வாசலில் வந்து நிற்பானே, பதறி போனார் அவர். ஆமா, அதற்குள்ளாரவா வந்துட போறான்? ஒரு ஓட்டம் சுந்தரத்துக்கிட்ட பேசிட்டு திரும்ப வந்துட்டா போகுது. வேகமாக சென்றார். சுந்தரத்தின் வீட்டிலிருந்து திரும்பியதும் பசி வயிற்றை குடைந்தது. காலையில் 1 டம்ளர் காஃபி பருகியதுடன் சரி. சுந்தரத்தின் வீட்டில் மரியாதைக்கு காஃபி சாப்பிடுறீங்களா மாமா என்று கேட்பார்கள். மேகநாதன் மறுத்து விடுவார். காரணம், சுந்தரத்தின் பொருட்டு வரும் விருந்தாளிகளையும் அதன் காரணமாக ஏற்படும் செலவினங்களையும் அவர்கள் கட்டோடு வெறுப்பவர்கள். ஊர்ல இருக்கிற கிலோ கட்டையெல்லாம் நம்ம வீட்டுக்கு படை எடுக்குதுங்க என்று கரிப்பார்கள் என்பது மேகநாதனுக்கு நன்கு தெரியும். மேகநாதன் சுந்தரத்திடம் தாழ்ந்த குரலில் பேசிவிட்டு வெளியேறியதும் வெகுவாக களைத்து விட்டிருந்தார். மனதினுள் இருந்த கசப்பு, அசதி, பசி யாவுமே அவரை எதிரே புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் பிடரியை பிடித்து உந்தின. வெங்காய மனம் வீசிய ஊத்தப்பமும் சூடான வடைகளுடன் சுட சுட காஃபியும் வயிற்றை நிரப்பிய குசியில் பில்லை கொடுத்தவர் வெளியே வந்தார். அப்போதுதான் வீட்டு நினைப்பு அவருக்கு வந்தது. மளிகை கடைக்காரன் வந்து போயிருப்பானோ? பரபரப்புடன் வீடு திரும்பினார். வாயில் புற கேட்டு திறந்திருந்தது. சைக்கிள் வந்து போன அடையாளம் தரையில் தெரிந்தது. கடையால் சாமான்களை எடுத்து கொண்டு வந்து போயிருப்பான். இனி என்ன செய்வது? சுகுணா வந்தால் மொழுமொழுவென்று கொட்டி தீர்ப்பாள். மருமகளிடம் பயம் என்று கூற முடியாது. ஆனால் சதா முணுமுணுத்து கொண்டே இருக்கும் நபருடன் வீட்டினுள் வளைய வருவது எப்படி? சுகுணாவின் நச்சரிப்பை தவிர்க்க வேண்டுமானால் நேரே மளிகை கடைக்கே போவது சிறந்தது. அவருக்கு மளிகை கடை இருக்கும் இடம் தெரியும். மேகநாதன் வீட்டை திறக்காமல் திரும்பி நடந்தார். மளிகை கடைக்காரர் இவரை கண்டதும் மதிப்புடன் வணக்கம் தெரிவித்தார். நீங்க எதுக்கு வர்றீங்க? சொல்லி அனுப்புனா போதுமே, லிஸ்ட்ல ஏதானும் சாமான் விட்டு போயிட்டதா என்றார் பணிவுடன். இல்ல, பையன் சாமான் கொண்டாந்த போது நான் வீட்ல இல்ல. நீங்க எதுக்கு இருக்கணும்? சின்னம்மா இருப்பாங்களே, இன்னைக்கு லீவு நாள்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா அவங்க 2 பேரும் அவசரமா வெளியில புறப்பட்டு போயிட்டாங்க. நாம தான் வீட்ல இருக்கோமேன்னு நினைச்சேன். நானும் வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியே போயிட்டேன். அப்ப பார்த்து உங்க பையன் வந்துட்டு போயிட்டா போல இருக்கு. இப்ப அனுப்பிச்சிங்கன்னா தேவலாம். அடடே, அவன் பல இடங்களுக்கு போறவன். எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு தான் கடைக்கு திரும்புவான். உங்க லிஸ்ட் படி சாமான் பெட்டி அவன்கிட்ட இருக்கே, அவன் வந்த உடனே அனுப்பி வைக்கிறேன். மேகநாதன் வீடு திரும்பினார். மாலை 6 மணிக்கு சுகுணாவும் நரேனும் வீடு திரும்பிய சமயம் கடைக்கார பையன் பற்களை காட்டியபடி உள்ளே வந்தான். விளக்கு வச்ச சமயத்துல சாமான்களை கொண்டு வந்து நிக்கிறியே, எப்படி கணக்கு பாக்குறது? சுகுணா எரிந்து விழுந்தாள். காலையில ஒரு வாட்டி வந்துட்டு போனேன். பையன் ஆதியோடந்தமாய் விஷயத்தை பிட்டு வைத்துவிட்டு நகர்ந்தான். வர வர சின்னவங்களுக்கு சரியா பெரியவங்களும் போட்டி போட ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. நாம வெளியில போனது உங்க அப்பாவுக்கு பொறுக்கல. உடனே ஊர் சுத்த கிளம்பி இருக்காரு. கணவனிடம் வெடித்தாள் சுகுணா. நான் ஊர் சுத்த போகல, ஒரு வேலையாத்தான் போனேன் வெடுக்கென கூறிய மேகநாதன் மகனை ஒரு முறை பார்த்தார். நரேன், நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க இல்லையா? இப்ப எனக்கு வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. ராத்திரி சாப்பிட வரமாட்டேன். கையை வீசியபடி வெளியே நடந்தார். சுகுணாவின் முகம் கோபத்தால் சிவந்தது.
கோவில் வாயிலில் பரப்பி கிடந்த மணல் தரையில் உட்கார்ந்தபடி மேலே பார்த்தார் மேகநாதன். ஓர் இளம் ஜோடி கையில் பிடித்த குழந்தையுடன் முன்னால் நடந்து கொண்டிருந்தது கண்ணில் பட்டது. தாத்தா கிட்ட போனோம், தாத்தா கிட்ட. குழந்தை அடம் பிடித்தபடி அவரது மடியில் வந்து தொப்பென்று விழுந்தான். தூக்கி வாரி போட்டது அவருக்கு. குண்டு கன்னங்கள், கொழுகொழுவென்ற உடல், சுருண்ட முடி அசைய அவரை இறுக கட்டி கொண்ட குழந்தை, தாத்தா தாத்தா நீயும் வா என்று அழ ஆரம்பித்தான். குழந்தையின் தாயும் தந்தையும் பதட்டத்துடன் அவர் அருகில் ஓடி வந்து, மன்னிச்சுக்கங்க, இவனுக்கு அவங்க தாத்தா தான் எல்லாம், உங்களை பார்த்துட்டு அவர்னு நினைச்சிட்டான் என்ற போது அவர் சிரித்தார். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலம்பாங்க, அவங்க தாத்தா ரொம்ப செல்லம் கொடுத்திருப்பார் போல இருக்கு. குழந்தையை தூக்கி நெற்றியில் லேசாக முத்தமிட்டார். நீ அப்பா அம்மா கூட கோவிலுக்கு போயிட்டு வா கண்ணா, தாத்தா இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். சமாதானம் சொன்னதும் குழந்தை அரைமனதாக எழுந்தது. உனக்கு நடக்க முடியலையா தாத்தா? நான் கை பிடிச்சிக்கிறேன், என் கூட வா, கூட்டிட்டு போறேன். மழலையில் கொஞ்சியது. இல்ல கண்ணா, நீ போயிட்டு வா, எனக்கு காலை வலிக்குது, தாத்தா சொன்னா கேப்பல்ல. குழந்தை தலையை ஆட்டியது. நீ இப்ப போயிட்டு வா. திரும்பி பார்த்தபடி பெற்றோரின் கையை பிடித்து கொண்டான் குழந்தை. அவர்கள் போவதையே பார்த்தபடி அமர்ந்தவர் மனதில் கசப்பான உணர்வு மீண்டும் தலை தூக்கியது. அவருக்கு சொந்த பேரனோ பேத்தியோ பிறக்கலாம். அந்த பேர குழந்தை இப்படி ஒரு பாசத்தோடு அவரிடம் வந்து ஒட்டி கொள்ளுமா? குழந்தைகளுக்கு கள்ளமில்லா உள்ளம் உண்டு என்பதை அவரும் அறிவார். ஆனால் அவரது மருமகள் உள்ளத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் வெறுப்பு என்ற விஷம் குழந்தை உள்ளத்திற்கு பரவ எத்தனை வினாடிகள் தேவைப்படும்? ஏன் இவ்வளவு பெரிய ஆண் பிள்ளை, படித்தவன், உலக அனுபவம் கொண்ட இளைஞன் நரேந்திரன், அவனே பெற்ற தகப்பனிடம் பாசத்தை ஒழித்துவிட்ட பிறகு அவர்கள் இருவருக்கும் பிறக்க போகும் குழந்தையா இவரிடம் அன்பை பொழிய போகிறது? சுகுணா வேறு குடும்பத்திலிருந்து வந்தவள். அவள் மீது முழுவதுமாக அவர் குற்றம் சாட்ட தயாராக இல்லை. புகுந்த வீட்டில் நடந்து கொள்ளும் முறைகளை பற்றியோ பழக்க வழக்கங்களை பற்றியோ எடுத்து கூறி அவளை வழிப்படுத்த மாமியார், நாத்தனார் அல்லது நரேந்திரனது உறவு வழி பெண்மணிகள் எவருமே இல்லை. தந்தையும் மகனும் உள்ள அந்த சிறு குடும்பத்தில் அவளாகவே தெரிந்து கொண்டு அன்புடன் வாழ கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவளுக்கு அதற்கு தேவையான பொறுமை இருக்கவில்லை. மேகநாதன் மெல்ல முறுவலித்தார். சுகுணாவிற்கு வாழ்க்கையில் வாழ்ந்து விட வேண்டும் என்ற துடிப்பு, விதவிதமாக உடுத்தி வேடிக்கை வினோதங்களில் ஈடுபட்டு சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டும் என்ற ஆவேசம். கடைக்கு போனால் காய்கறிகள் வாங்குவதில் அவளுக்கு நாட்டம் இராது. அருகில் உள்ள துணிக்கடை, பாத்திரக்கடை, நகைக்கடை என்று புகுந்து புறப்பட்டு விடுவாள். புதுசா வந்திருக்கான் இந்த ஃபேஷன்ல, தூப்சாவ்னு பேரு. எத்தனை அழகான டபுள் செட் பாத்தியா நரேன்? மயில் கழுத்து பட்டு புடவை போல 2 நிறம், பச்சையும் நீலமுமா, அழகா இல்ல? பொறிந்து கொட்டுவாள். பண்டிகை நாட்களில் என்ன பலகாரம் செய்வது, எப்படி கொண்டாடுவது என்ற கவலை எல்லாம் அவள் பட்டதே இல்லை. என்ன வாங்குவது என்பதே அவளது கவலை. ஒரு முறை அவளது பிறந்த நாளை ஆபீஸ் தொல்லையில் நரேந்திரன் மறந்து விட்டிருந்தான். அவ்வளவுதான். வீடு 2 படும் அளவு விஷயம் விபரீதமாகி விட்டிருந்தது. 2 நாள் முகம் கொடுத்து பேசாமல் அவள் அவனை நரக வேதனைக்கு உள்ளாக்கிய விஷயம் மேகநாதனுக்கு தெரியும். சிறுசுங்க அப்படித்தான் இருக்கும் என அவர் காணாத பாவனை காட்டிவிட்டு தலையிடாமல் இருந்து விட்டார். 3ஆம் நாள் அமெரிக்கன் ஜார்ஜெட் சேலையில் அவர்கள் இருவருக்கும் சமாதான உடன்படிக்கை கையெழுத்தாகிவிட்டதை கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஒருவேளை திருமணமாகி எல்லோரையும் போல ஒரு குழந்தை பிறந்து விட்டிருந்தால் சுகுணாவின் குணம் மாறி இருக்குமோ? தாத்தா தாத்தா என்று பேரனோ பேத்தியோ அவரது மடியில் கொஞ்சி விளையாடி வாழ்வில் ஆனந்தத்தை கொடுத்திருப்பார்களோ? சுகுணாவும் நரேனும் அவரிடம் சற்று மரியாதையுடன் நடந்திருப்பார்களோ? நாம் இருவர், நம்மை போல் இருவர் என்ற இந்த காலத்தில் பிறந்தவர்கள் அவர்கள். இனி ஒன்றே பெருக, அதிலும் நன்றே பெருக, அன்றே பெற வேண்டாம் என்ற கொள்கையை அனுசரித்து விட்டவர்கள். பெருமூச்சு விட்டார் மேகநாதன். என்ன மேகா, தனியா உட்கார்ந்துட்ட? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சுந்தரத்தின் பலத்த குரல். சிந்தனை கலைந்தவராய் தலையை அசைத்தார். காத்து நல்லா வருது, இப்படி உட்காரலாம்னு நினைச்சேன். உன் வீட்டு பக்கம் போனேன் மேகா, வழக்கம் போல குரல் கொடுத்துட்டு நின்னேன். அவர் சொல்லாமல் விட்டது இதுதான். உன் மருமக சுகுணா வெளியே வந்து
அவர் போயிட்டாரு என்று வெடுக்கென கூறிவிட்டு கதவை மூடிக்கொண்டு விட்டாள். சுந்தரத்திற்கு மருமகள்கள் விஷயம் தெரியாதா என்ன? பார்க்க போனால் மேகநாதனை விட அவர் அனுபவசாலி. 2 மருமகள்களுக்கிடையே பந்தாடப்படுபவர் அவர். ஊர்ல என் பேர்ல ஒரு வீடு இருக்குப்பா, கிராமத்து வீடு தானே, அதை வித்தா நல்ல விலை கிடைக்கும்னு மருமகன் உபதேசம் செய்யறான். ஏன் தெரியுமா? சட்டப்படி ஒரு பங்கு சொத்து என் பொண்ணுக்கு, அதை வாங்கி அப்படியே பிசினஸ்ல போடணுமா. அந்த துடிப்பு அவனுக்கு. மருமகள்களோட எண்ணம் வேற. மேகநாதனுக்கு அதுவும் தெரியும். சிறியவள், நான் சின்னவ, அப்பா மூத்தவ கிட்டதான் இருக்கணும் என்று தள்ளி விடுவாள். பெரியவள், எப்பவும் ஒரே இடத்துல இருந்தா போர் அடிக்காது என்று சின்னவள் வீட்டிற்கு அனுப்ப பார்ப்பாள். உள்ளூரிலே மகன்கள் இருந்துவிட்ட தொல்லை வேறு அவருக்கு. சுந்தரம், வீட்டை வித்தாலும் பணத்தை கொடுத்துடாத, மேகநாதன் உபதேசித்தார். அடிக்கடி இருவருமே பல முறை ஹோட்டல்களுக்கு கூட்டாக சென்று பசியாறியதும் உண்டு. என்னப்பா சிரிக்கிற? சுந்தரம் கேட்டபடி பக்கத்தில் அமர்ந்தார். சிரிக்காம என்ன அளவா முடியும்? நாமளும் மேல்நாட்டுக்காரங்களை போல தனிமையில வாழ கத்துக்கணும் சுந்தரம். இந்த பந்தம் பாசம் எல்லாத்தையும் தொடச்சி எரிஞ்சிட்டு போயிடணும், வெறுப்புடன் கூறிய அவரை உற்று பார்த்தார் சுந்தரம். ரொம்ப சரி, ஆனா அதே மேல்நாட்டுக்காரங்க இப்ப நம்மள போல கூட்டு குடும்பமா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு என்ன சொல்ற? கூட்டு குடும்பமா வாழாட்ட கூட பரவாயில்ல சுந்தரம். அவங்கள பெத்த தகப்பனையோ தாயையோ பாரமா நினைக்காம வாழ கத்துக்கிட்டா சரி. மனதினுள் பரவிய கசப்பு வார்த்தைகளில் வடிந்தன. ஒரே ஒரு சொல், அன்பான சொல். அப்பா, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த வார்த்தைகளின் மூலம் எங்கே பாசம் ஒட்டி கொண்டு விடுமோ என்ற பயமோ அவர்களுக்கு. கண் இமைகளில் லேசாக நீர் சுட்டது. மேகா, தீபாராதனை நடக்குது பாரு, புறப்படு. மணலை உதறிவிட்டு சுந்தரம் எழுந்தார். மணலுடன் பாசத்தையும் உதற முயன்றவராய் மேகநாதன் எழுந்து கோவிலுக்குள் சென்றார். விநாயக பெருமான் விபூதிக்காக பணிந்தபடி அவரை பார்த்து சிரித்தது போல ஒரு கணம் மருண்டு போனார் அவர். மகனே, உலக பந்தத்தை துறந்து விடு என்பதை போல திருநீறு பூத்த மேனியாக பிள்ளையார் நின்றார். காலை முதல் வீட்டினுள்ளே அடைப்பட்டிருப்பதை போல மேகநாதனுக்கு ஓர் இறுக்கமான உணர்வு. முதல் நாள் மாலை சுகுணாவும் நரேனும் அலுவலகத்திலிருந்து திரும்பிய போது கிளம்பிய விவாதம் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம். மேகநாதன் வேண்டாத வெறுப்புடன் சாப்பாடு தட்டை கழுவி துடைத்தார். மனைவியோடு வாழ்ந்த காலத்தில் வீட்டு வேலை என்றால் என்ன என்பதை அறியாதவராய் வாழ்ந்து விட்டிருந்தார். என்னங்க, கொஞ்சம் பொரியல் வைக்கட்டுமா? கத்தரிக்காய் பொரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அவர் மனைவி கனகம் அன்புடன் கூறுவது காதில் ஒலித்தது. கனகம், இப்ப எனக்கு யார் சொல்ல போறாங்க அப்படி? பெருமூச்சுடன் சோற்றை அள்ளி தட்டில் போட்டுக்கொண்டு ஒரு கரண்டி குழம்பும் கறியுமாக போட்டார். சாப்பாட்டு மேஜை மீது தட்டை வைத்த போது அவருக்கு தன் மீதே வெறுப்பு தோன்றியது. பிரிட்ஜை திறந்து செம்பில் இருந்த மோரை எடுத்து அருகில் வைத்தபடி அமர்ந்தார். குழம்பை சோற்றுடன் பிசைந்து உருட்டி வாயில் போட்டதும் மனைவி நினைப்பு அவரது நெஞ்சை அடைத்தது. ஒரே காரமா சாப்பிடாதீங்க, வாயெல்லாம் புண்ணு வந்துடும். ராத்திரியில பால் சாப்பிடவும் மாட்டேன்னு மறுக்கிறீங்க. கனகம் கடிந்து கொள்வாள். சிந்தாதரி பேட்டை ஒண்டி குடுத்தனத்தில் ஒரே அறைக்குள் எத்தனை மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். இப்போது இருக்கும் வீட்டை போல சோஃபா, டிவி, சாப்பிட மேஜை என்ற எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் ஆனால் நிம்மதியுடன் வாழ்ந்தார்கள். கனகத்திற்கு மட்டும் ஒரே ஒரு குறை, இயல்பாக எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய குறை, பிள்ளை இல்லையே என்ற ஏக்கம். நம்ம குல விளங்க வேண்டாமா? கனகம் போகாத கோவில்கள் இல்லை, நூற்காத நோன்புகள் இல்லை. ராமேஸ்வரத்துக்கு போய் கணவன் மனைவி சமேத்ரா கடல்ல முழுகிட்டு வந்தா பலன் கிடைக்குமா? கனகம் கூறிய போது அவருக்கு எரிச்சல் வந்தது உண்மைதான். குழந்தை இல்லாட்டி என்ன கனகம், நம்ம தலையில அப்படின்னு எழுதி இருந்தா நீயும் நானும் என்ன செய்ய முடியும்? இதுக்காக காசி எங்க, ராமேஸ்வரம் எங்கன்னு தேடிக்கிட்டு போக முடியுமா? மறுத்து பார்த்தார். கனகம் அவரிடம் கெஞ்சி கூத்தாடி வெற்றியடைந்து விட்டாள். ராமேஸ்வரத்தின் அருளோ என்னவோ, கனகம் தாய்மை அடைந்த போது மட்டில்லா பெருமகிழ்ச்சி பொங்கியது. பொறக்கிறது எதுவானாலும் நம்ம குழந்தை, நமது குலம் விளங்க வந்ததுன்னு இருக்கணும். ஆரம்ப
ஆரம்ப முதலே அவர் எச்சரிக்க துவங்கி இருந்தார். கனகத்தின் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். கனகம் விரும்பியபடி ஆண் குழந்தை கஷ்ட பிரசவம்தான். கனகத்தின் ஆசை நிறைவேறிவிட்டது என்று நிம்மதி பெருமூச்சு விட்ட சமயம் கனகத்தின் அந்த ஆசை கடைசி ஆசையாகி போகும் என்பதை அவர் கண்டாரா என்ன? நல்ல வேளை கனகம், நீ உயிரோட இல்ல. இருந்தா அவர் உதடுகள் நடுங்கின. உருட்டி போட்ட சோறு தொண்டைக்குள் சிக்கி இறங்க மறுத்தது. வயதான காலத்தில் மகன் உதவுவான் என்பது இந்த காலத்தில் எத்தனை தவறான கணிப்பு. மகன் மகள் என்பதெல்லாம் அவரவர் கொடுப்பினைப்படிதான் அமையும். அவர் வயது ஒத்த இதர நண்பர்களின் வாழ்க்கையிலிருந்து அவர் பல படிப்பினைகளை தெரிந்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் வயசாச்சு என்ற சாக்கில் காலை நீட்டிக்கொண்டு அமர்ந்தபடி பிறரை ஏவிக் கொண்டிருக்கும் வயதானவர்கள் சிலர் இருக்கலாம். அவர்களால் ஒட்டுமொத்தமான பழி வயதானவர்களுக்கு வந்து விட்டிருக்கலாம். உங்க பாடெல்லாம் தேவலப்பா, எனக்கு மனைவி இருக்கா, கொஞ்சம் காது கேட்காது. அது ஒரு விஷயத்துல அவளுக்கு நல்லதா போச்சு. ஆனா மருமக திட்டுறது என் காதுல விழுதே, அழுத்து கொண்டார் ஒரு நண்பர். நல்ல காலம் கனகம் இருந்திருந்தால் அவளுக்கும் இந்த கதிதான் ஏற்பட்டிருக்குமோ? கடந்த ஒரு சில தினங்களாக முணுமுணுப்புடன் ஆரம்பமான விவாதம் நேற்று அவர் காது படவே அடிபட்டது. அதே சாப்பாட்டு மேஜை அருகில் கனகத்தின் 3 வரி சங்கிலி கொத்தை அவர் பேங்க் லாக்கரில் வைத்து விட்டிருந்தார். அவளது ஞாபகார்த்த சின்னம் என்பது மட்டுமல்ல, அவர் உத்தியோக உயர்வு பெற்று முதலாக போனஸ் பணத்தில் வாங்கிய நகை என்ற காரணமும் கூட. மாசம் பிறந்தா வட்டி கட்டணும்ன்ற, பிறகு வீட்டுல செலவுனா எப்படி பணம் வரும்? சுகுணா சீறினாள். வீட்டு மேல வாங்கின கடனை எப்படியாச்சும் அடைச்சிட்டா நமக்கு தானே நிம்மதி. இப்ப கஷ்டப்பட்டாலும் தேவையில்லாத கஷ்டம் ஏன்? வேண்டாத பொருள் இருந்தா விக்கிறது, அது இருந்து என்ன லாபம்? மனைவியின் பேச்சின் பொருள் விளங்காதவனாய் விழித்தான் நரேந்திரன். டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்து வாங்கிய பொருள் இன்னுமா விளங்கல? மோரை விட்டு சோற்றை பிசைந்தவள் கணவனை உற்று பார்த்தாள். உங்க அம்மா சங்கிலி லாக்கர்ல தூங்குதில்ல? மேகநாதன் அதிர்ந்து போய் மருமகளை பார்த்தார். நரேந்திரன் அவமானத்தில் முகம் கருக்க மனைவியை முறைத்தான். ரொம்ப முறைக்காத, நானா கழுத்துல பூட்டிக்கிட்டு ஆபீஸ் போறேன், லாக்கர்ல கிடக்குது. இந்த காலத்துல தங்க செயினை கழுத்துல பூட்டிக்கிட்டு போனா கழுத்தோட கொண்டுகிட்டு போயிடுவான். மேகநாதன் சற்று எரிச்சலை அடக்கியபடி கூறினார். அதனாலதான் சொல்றேன், அனுபவிக்க முடியாத பொருள் 30 பவுன் சங்கிலி பணமா இருந்துச்சுன்னா கடனாவது அடையுமே. சுகுணா சுருக்கென குத்தினாள். தட்டில் இருந்த சோற்றை அலைந்தபடி நரேந்திரன் தலை குனிந்தான். எங்க அம்மாவோட ஞாபகத்துக்காக விட்டு வச்சிருக்கிற ஒரே சின்னம் அந்த சங்கிலி கொத்து, அதை விற்க முடியாது என்று அடித்து பேச அவன் ஏன் முன்வரவில்லை? மேகநாதனின் எரிச்சல் பீறி கொண்டு வந்தது. ஏமா, அந்த சங்கிலியை வித்துதான் உங்க கடனை தீக்கணுமா? 2 பேர் சம்பாதிக்கிறீங்க, ஒழுங்கா குடித்தனம் செஞ்சு மிச்சம் பிடிச்சா கடன் அடைஞ்சிடுமே. மேலும் விக்கிறது சுலபம், வாங்குறது கஷ்டம் என்றார் உறுதியுடன். சுகுணாவிற்கு அது போதாதா? தெரியுமே உங்களுக்கு குடுக்க மனசு வராதுன்னு. உங்க மகன் தானே கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கே புரியலனா சரி. ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கங்க, இந்த வீட்டுல தான் நீங்களே இருக்கீங்க, வெளியில இல்ல. படக்கன சாப்பாட்டை உதறிவிட்டு எழுந்து விட்டாள். இந்த வீட்ல எனக்கு உரிமை உண்டு, நானும் பணம் கொடுத்திருக்கேன் என்று கத்த வேண்டும் போன்ற உணர்வு. மேகநாதன் மகனை பார்த்தார். எங்க அப்பா கொடுத்த பணத்துல தான் இந்த வீட்டு அஸ்திவாரமே உருவாகி இருக்கு என்று சொல்ல முடியாத கோழையவன். அப்படியே சொன்னாலும் சுகுணா காது கொடுத்து கேட்கக்கூடியவளா? மாத சம்பளத்தில் கணிசமான வெட்டு விழுந்து அவளது கையை கடிக்கிறதே என்ற ஆத்திரம் விருப்பப்படியெல்லாம் கடைகளில் புகுந்து சேலையும் பாத்திரமுமாக வாங்கி குவிக்க முடியவில்லையே என்ற ஆவேசம். மனைவிக்கு பயந்தவனிடம் இனி எதை எதிர்பார்த்து அவர் வாழ முடியும்? கை கால்கள் திடமாக இருந்து பிறர் உதவி நாடாமல் வாழும் போதே அவர் நிலைமை இப்படி. இனி தள்ளாமையால் நோயுற்று படுக்கையிலும் விழ நேர்ந்து விட்டாள். அச்சத்தால் அவர் உடல் நடுங்கியது. வேகமாக மோரை தட்டில் வார்த்தவர் ஒரே வாயாக அள்ளி போட்டு கொண்டார். நரேந்திரன் அலுவலகத்திற்கு புறப்பட தயாராக இருந்தான். புதிதாக வாங்க போகும் வாஷிங் மிஷினை பற்றிய அபிப்பிராய பேதம் இன்னமும் ஓய்ந்த பாடில்லை. சுகுணாவிடம் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. புதிதாக விளம்பரங்களில் தென்படும் எல்லாவித நவீன சாதனங்களையும் வாங்கி வீட்டில் நிரப்பிவிட ஆத்திரப்படுபவள். கலர் டிவி லோன் முடிஞ்சிடுச்சு, வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு இருக்கேன். முதல்ல வீட்டு கடன் முடியட்டும் சுகுணா, மேல இதுகளை வாங்கி குவிக்கிறதுல அர்த்தமே இல்ல. மனைவியை அடக்கி பார்த்தான் நரேந்திரன்.
நரேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டேன், நீ வாங்கித்தான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு மெத்த அவமானம், கோபத்துடன் கூறினாள் சுகுணா. டிவி வாங்கணும்னு இப்ப பாதி நாள் அதை பார்க்க கூட நமக்கு நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கோம். மேகநாதனுக்கு சிரிப்பு வந்தது. பொழுது போகாமல் வீட்டில் இருப்பவருக்கு டிவி நிகழ்ச்சிகள் உபயோகமாகும் என்பதை இருவருமே எண்ணி பார்க்கவில்லை. ஒரு முறை டிவியை போட்டு அவர் நாடக நிகழ்ச்சி ஒன்றை பார்த்து கொண்டிருந்து விட்டார். சுகுணாவின் முகத்தை பார்க்க வேண்டுமே. ஏற்கனவே தலைவலி மண்டைய பழக்குது, இதுல கண்ட கண்ட புரோகிராம்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு பற்களை கடித்தாள். ஏம்பா, வயலும் வாழ்வும் முதல் எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? மகன் தன் பங்குக்கு குத்தினான். அவர் வாய் துடித்தது. நாவை கட்டுப்படுத்தியவராக இருந்து விட்டார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு டிவியை விரலாலும் தீண்டுவதில்லை. பல சமயங்களில் இரவு 9:30க்கு மேல் மருமகள் டிவியை பெரிதாக வைத்துக் கொண்டு ரசிப்பாள். அவர்கள் பணம் போட்டு வாங்கியது, அனுபவிக்கிறார்கள். அவர் யார் கேட்பதற்கு? இப்போதும் சலவை இயந்திரம் பற்றி மத்தியஸ்தம் செய்ய அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? அடித்து பேசினால் அவரிடமே பணம் கேட்டு விடுவாள் சுகுணா. பணம் என்று வந்துவிட்டால் அவளுக்கு மானம் வெட்கம் எதுவுமே பிரச்சனையாக தெரியாது. நல்லவனுக்கு அடையாளம் சொல்லிக் கொள்ளாமல் போவது என்று தீர்மானித்தவராய் வெளியே கிளம்ப வழி தேடிக் கொண்டிருந்தார். இப்போதெல்லாம் அடிக்கடி அவர் வெளியே சாப்பிட நேருவதால் கையில் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. மகனும் மருமகளும் அலுவலகத்திற்கு புறப்பட்டு போன பிறகு பேங்க் வரை நடந்து செல்லலாம் என தீர்மானித்து காத்து கொண்டிருந்தார். நரேன், நான் சொல்றத கேளு. முதல்ல அந்த வாஷிங் மிஷினை பாரு, பிறகு நீயே வாங்கிடுன்னு சொல்லுவ. சுகுணா கூறிவிட்டு சம்பாஷணைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். இன்னும் 2 நாட்களில் சலவை செய்யும் இயந்திரம் அந்த வீட்டிற்குள் நுழைந்துவிடும் என்பதை அவர் அறிவார். ஆனால் அவரது துணிகளுக்கு அந்த இயந்திரம் இடம் கொடுக்காது. ஏனெனில் அவர் அழுக்கு துணிகளை அணிபவராயிற்றே. ஒரு முறை மேகநாதன் அவசரமாக வெளியே சென்று கொண்டிருந்தார். சாதாரணமாகவே அவர் உடை விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தும் ஆசாமி அல்ல. அதிலும் அன்று அவசர நிமித்தம் பணம் எடுத்து வருவதற்காக பேங்க் மூடிவிடும் என்ற பதைப்பில் கையில் கிடைத்ததை போட்டுக்கொண்டு கிளம்பிவிட்டார். வீடு திரும்பிய பிறகுதான் அவருக்கு தனது ஷர்ட் காலரின் ஓரம் கிழிந்திருந்தது பற்றி தெரிய வந்தது. அன்று மாலை நரேந்திரனிடம் எவ்வளவு பெரிய புகார் பட்டியல் படிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்ததும் பெருத்த அவமானத்திற்குள்ளானார். ஏன்பா, எதுக்காக இப்படி காலர் பிசுபிசுத்து ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஊர் சுத்துறீங்க? மகன் வெடுவெடுத்தான். நானும் முதல்ல சுகுணா சொன்னா கேட்காம இருந்து வந்தேன். இப்ப கண்ணாலேயே பார்த்துட்ட பிறகுதான் உண்மைன்னு நம்புறேன். நல்லா உடுத்திக்க கூடாதா? எதுக்கு இப்படி வேஷம் போடுறீங்க? கடுமையாக பேசினான். அவர் மெல்ல சிரித்துவிட்டு, காலர் கிழிஞ்சது தானப்பா, எனக்கு எதுக்கு இனிமே இந்த அலங்காரம் எல்லாம் என்றார் மெதுவாக. என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்புதான். பொறுப்பான பதவியில இருக்காரு உங்க மகன். நான் ஒருத்தி இருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஷர்ட் கூட வாங்கி தராம இருந்துட்டோம்னு கெட்ட பெயர் வாங்கி தரணும்னு செய்திருப்பீங்க. சுகுணா வெடித்தாள். மேகநாதன் தாடை இருக வார்த்தைகளை விழுங்கி கொண்டார். ஊருக்காக பால் குடிப்பவர்கள் இவர்கள், தன் உடம்பிற்காக பால் குடிக்காதவர்கள். அப்படிப்பட்டவர்களிடம் பேசி என்ன பயன்? அந்த சம்பவத்திற்கு பின்னரும் சுகுணா அடிக்கடி அவரிடம் குற்றம் காண துவங்கி இருந்தாள். உங்க அப்பாவை அந்த பானிபூரி கடைக்கிட்ட பார்த்தாலாம் என் ஆபீஸ் தோழி லீலா. தள்ளு வண்டியில வியாபாரம் செய்துட்டு போறவங்க கடை நடப்பாதையில நின்னுக்கிட்டு இவருக்கு வாங்கி தின்ன வேண்டிய அவசியம் என்ன? மகனுக்கு தந்தை பேரில் சினம் பொங்கியதில் வியப்பில்லை. எதுக்குப்பா இப்படி செய்றீங்க? தலையில் அடித்து கொண்டான். உன் மனைவி வீட்டு சாமான்களை அளந்து வைக்கிறாள். நான் சமையல் செய்தாலும் அளந்து கொடுத்துவிட்டு ஸ்டோர் ரூமை பூட்டி பீரோ சாவி கொத்தை கைப்பையில் போட்டுக்கொண்டு போய் விடுகிறாள் என்ற உண்மையை புட்டு வைக்க அவர் மனம் விரும்பவில்லை. சேற்றில் கல்லெறிந்தால் நம் முகத்தில் தானே தெரிக்கும். சுகுணா அழுது ஆகாத்தியம் செய்து தன் கட்சியை ஜெயித்து கொண்டு விடுவாள். மேகநாதன் எதற்காக சேற்றை பூசிக்கொள்ள வேண்டும்? அந்த வார விடுமுறை நாளில் சுகுணாவின் திட்டம் வேறாக இருந்தது. வாஷிங் மிஷின் வாங்கியதை தோழிகளிடம் காட்டி பெருமை அடித்துக் கொள்வதற்கு சரியான சந்தர்ப்பம். அதே சமயம் வீட்டிலேயே சினிமா பார்த்தோம் என்ற பெருமையும் கிடைக்கும். முதல் நாள் இரவு மெல்ல கணவனிடம் சொன்னாள், நாளைக்கு நாம வெளியில போக வேணாம். நரேந்திரனுக்கு உண்மையிலேயே சந்தேகம் வந்துவிட்டது. வார முடிவில் சினிமா, வெளியே சுற்றுதல் என்று அலையும் சுகுணாவா இப்படி பேசுகிறாள்? அப்படி வெளியே போகாவிட்டால் தலையை வெடித்து விடுவது போல தவித்து போவாளே. வாஷிங் மிஷின் கடன் அடையணும், அதனால வேற ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன சொல்ற நீ? என் தோழி ஒருத்திக்கிட்ட வீடியோ காட்டுற VCR இருக்கான், அதை எடுத்துக்கிட்டு இங்க வர்றதா சொல்லி இருக்கா. டேப் வேணாமா?
அதை நான் ஏற்பாடு செய்யறதா சொல்லிட்டேன். நாளைக்கு நீ போய் புதுசா 3 தமிழ் படங்களை வாங்கிட்டு வந்துடு நரேன். கொஞ்சலாக அவன் மீது சாய்ந்தபடி வேண்டுகோள் விடுத்தாள். நிறைய பேர் வருவாங்களா? அப்ப 3 படம் பார்க்கணும்னா வீட்ல ஏதாவது காஃபி டிஃபன் தயார் செய்ய வேணாமா? சிறிது கவலையுடன் கேட்டான் நரேந்திரன். கணவனின் முன்னேற்றி முடியை கோதியபடி, அதை பத்தி கவலைய என்கிட்ட விடு நரேன், நான் பாத்துக்கிறேன். கணவனை வழிக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியில் அவன் மீது ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டாள் சுகுணா. மறுநாள் விடியலில் மேகநாதன் எழுந்து குளித்து சுத்தமாக உடை உடுத்தி இருந்தார். பூஜை அறை என்பது அந்த சிறிய வீட்டில் நிறைவேறாத ஒரு வசதி. சமையல் அறையின் ஒரு பக்கத்து சுவரில் தெய்வங்களின் படங்கள் இருந்தன. படங்களை துடைத்து பொட்டிட்டு பூ வைப்பது அவரது வேலை. ஏன் பல சமயங்களில் விளக்கேற்றுவதும் கூட அவரது வேலையாகத்தான் இருந்தது. அவர் மனைவி கனகத்தின் மறைவு நாள். ஒவ்வொரு வருடமும் அவர் அவளது நினைவாக மல்லிகைப்பூ மாலை வாங்கி அவளது படத்திற்கு சூட்டுவது வழக்கம். மற்றபடி திதி போன்ற விஷயங்களை குறைத்து கொண்டு விட்டிருந்தார். மருமகள் வந்த பின்பு அறவே நிறுத்தியும் விட்டார். எனக்கு இந்த மாதிரியான திதி விஷயங்கள்ல நம்பிக்கையே கிடையாது என்று சுகுணா அடித்து சொல்லிவிட்டாள். கனகத்திற்கு மல்லிகைப்பூ என்றால் உயிர். அவர்கள் சிந்தாதிரி பேட்டை வாழ்க்கையில் தினம் ஒரு பொட்டலம் மல்லிகைப்பூ வாங்காமல் அவர் வீடு திரும்பவே மாட்டார். அதே போல் அவளது கடைசி பயணத்திற்கு மல்லிகை பூவாலேயே அலங்காரம் செய்து வழி அனுப்பி வைத்து தம் துயரை தணிக்க விரும்பினார். அம்மாவின் நினைவு நாளன்று நரேந்திரன் ஒன்றும் சாப்பிட மாட்டான். அவனாகவே ஒரு மல்லிகை மாலையை வாங்கி வந்து அம்மாவின் படத்திற்கு சூட்டுவான். அது ஒரு காலம். இப்போது அம்மாவின் நாளே அவனுக்கு மறந்தே விட்டது. ஃப்ரிட்ஜை திறந்தவர் மூக்கில் மல்லிகை பூவின் வாசனை மோதியது. ஏது, இந்த வாட்டி அம்மா நினைப்பு வந்துட்டதா நரேனுக்கு? பரவாயில்லையே. ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஒருங்கே பொங்கின. மெதுவாக அந்த இலை சுருளை நீக்கி பார்த்தார். நெருக்கமாக தொடுக்கப்பட்ட மல்லிகை சரம். மெதுவாக வெளியே எடுத்தவரின் கரங்கள் நடுங்கின. கனகம், உன் மேல நரேனுக்கு ரொம்ப பாசம் பாத்தியா? நான் தான் கோபத்துல ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். மனதிற்குள்ளே கூறியபடி ஃப்ரிட்ஜ் கதவை மூடினார். பூஜை நடுவில் காலையில் தன்னால் எடுத்து துடைத்து வைக்கப்பட்டிருந்த கனகத்தின் போட்டோ பொட்டிட்டு சந்தன கீற்றுடன் சிரித்தபடி அவரை பார்த்தது. பாத்தியா கனகம், ஓ மகன் சொல்லாம பூ வாங்கி வச்சிருக்கான். உவகை பொங்க மல்லிகையை மாலையாக படத்திற்கு அணிவித்தார். விளக்கை ஏற்றி ஊதுவத்திகளை செருகிவிட்டவர் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டார். கனகம், நம்ம குழந்தை நரேந்திரன் அவன் நல்லபடியா வாழணும், மேன்மேலும் வாழ்க்கையில முன்னேறி குழந்தையும் குடும்பமா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா. கண்களில் கசிந்த நீரை துடைத்தார். ஞாயிறு காலை டிஃபன் காஃபி என்ன என்பதை மருமகள் வந்து தீர்மானிக்க வேண்டும். சற்று நேரத்தில் மருமகள் சுகுணா எழுந்து பல் தேய்க்கும் மொழி கேட்டது. சுட சுட காஃபியை கலந்து சாப்பாட்டு மேஜை மீது வைத்தார் அவர். காஃபியை பருகியபடி சுகுணா மூக்கை உறிஞ்சினாள். மல்லிகையும் ஊதுவத்தி வாசனையுமாக காலை வேளையில், இன்னைக்கு வெங்காயம் சேர்க்காத டிஃபன் செய்திடணுமா? மெதுவாக மேகநாதன் துவங்கினார். அவள் விழிகளில் கேள்விக்குறி. உங்க அத்தையோட நினைவு நாள். வருஷத்துல இன்னைக்கு ஒரு நாளைக்காவது அந்த இறந்து போன ஆத்மாவுக்காக நாம கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும். சட்டென ஏதோ பொறித்தட்டியவளை போல் எழுந்தாள் அவள். வேகமாக ஃப்ரிட்ஜை திறந்து, ஆமா, இங்க மல்லிகைப்பூ பொட்டல வச்சிருந்தனே, எங்க அது? அவளது திடீர் கேள்வியால் குழம்பி போன மேகநாதன், அப்படின்னா அது நரேன் வாங்கினது இல்லையா? நீ? தயங்கியபடி நின்றார். இது என்ன விபரீதம்? இவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கின்றன. கண்களில் அனல் தெரிக்கிறது. அட ஆண்டவா, எதற்காக பூஜை பக்கம் எட்டி பார்க்கிறாள்? ரொம்ப அழகா இருக்கு. யார கேட்டுக்கிட்டு மல்லிகை பூவை செத்தவங்க படத்துக்கு போட்டு வீணடிச்சிங்க? விஷத்தை கக்கினாள் அவள். அவருக்குள் பலமான ஆத்திரம் வெகுண்டெழுந்தது. உன்னளவுல அவ செத்து போனவதாமா. ஆனா உனக்கு இத்தனை அழகான புருஷனை பெத்து கொடுத்தவங்கிறத மறந்துடாத. அழுத்தமாக கூறிவிட்டு அப்பால் செல்ல முயன்றார். என்ன அநியாயம் செஞ்சிருக்காரு நரேன், இங்க வந்து பாரேன். கிரீச்சிட்டாள் சுகுணா. அரை தூக்கத்தில் படுக்கையில் உருண்டு கொண்டிருந்த நரேந்திரன் அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்தான். சுகுணா, என்ன நடந்தது? பதறினான் அவன். இன்னைக்கு என் தோழிகள் வருவாங்கன்னு சொன்னேனே, நினைப்பிருக்கா? வீடியோ படம் பார்க்க வருவாங்கன்னு சொன்னது தானே? ஆமா, அவங்க வந்தா இருக்கட்டும்னு 4 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கையோட ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதை உங்க அப்பா என்ன செய்துட்டார் தெரியுமா? என்ன செய்துட்டார்? பரபரத்தான். ஒன்னும் செய்யலப்பா நரேன். இன்னைக்கு உங்க அம்மா மகராசி செத்து போன நாள். நீதான் உங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துட்டியோன்னு நினைச்சுக்கிட்டேன்.
நெஞ்சிலே முள் தைத்த வேதனையுடன் நரேன் தந்தையை பார்த்தான். அவனை குற்ற உணர்வு உறுத்தியது. ஏதோ அம்மாவுக்காக முன்ஜாக்கிரதையா வாங்கி வச்சிருக்கேன்னு நினைச்சு உங்க அம்மா படத்தை எடுத்து வச்சு இந்த மல்லிகை பூவை போட்டு போட்டேன். அவர் குரல் தடுமாறியது. தொண்டை கரகரத்தது. கனகம், 4 முழ பூவிற்கு கணக்கு பார்க்கிற மனிதர்கள் இவர்கள். நல்ல வேளை நீ தப்பி விட்டாய். இல்லாவிட்டால் 4 நாள் பட்டினி போட்டு விடக்கூடிய அரக்கர்கள். மனம் துயரத்தால் ஓலமிட்டது. உங்களுக்கு வேணும்னா வேற பூ வாங்கி இருக்கலாமேப்பா. மகனின் சமாதானம் அவருக்கு எரிச்சலை ஊட்டியது. கேவலம் 4 முழம் பூ, அதை உபயோகித்து விட்டால்தான் என்ன? வேறு போய் வாங்கி வரலாம் என்று மனைவியிடம் கூற முடியாத மகன் அவரிடம் அல்லவா கேட்கிறான். உண்மைதான் நரேன், உசுரோட இருக்கிறவங்களுக்கே மரியாதை இல்லாதப்போ செத்தவங்க படத்துக்கு எதுக்குப்பா மாலையும் மரியாதையும்? இந்த கிளத்துக்கு அது விளங்கல என்றவர் சமையலறை பக்கம் சென்று சுவரில் சாய்ந்தபடி அழலானார். சுந்தரம் நண்பனை உற்று பார்த்தார். இனிமே எதுக்காக வேதனைப்படுற? நாம தான் எல்லா ஏற்பாட்டையும் செய்துட்டோம். ஒரு நல்ல நாளும் பார்த்து வச்சுட்டேன். உன் மகனுக்கும் மருமகளுக்கும் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது. உன் கையில பணம் இருக்குது. வாழ்க்கைய வாழ்றதும் வாழாததும் உன் விருப்பம். சுந்தரம் சிரித்தார். காலையில் கோபித்து கொண்டு வெளியேறிய மாமனார் பிற்பகல் வீடு திரும்பும் போது பலத்த சிரிப்பும் பேச்சுமாக அங்கே கலகலப்பு. சுகுணாவிற்கு குழப்பமாக இருந்தாலும் என்னவென்று அவளுக்கு புரியவில்லை. இரவு 10 மணிக்கு மேல் களைப்பும் சோர்வுமாக வீடு திரும்பினான் நரேன். சுகுணா, எங்க எம்டி புதுசா வந்திருக்கிறார்னு சொன்னேன் இல்லையா? அவரை எப்படியாச்சும் நம்ம வீட்ல ஒரு விருந்துக்கு கூப்பிடணும். சுகுணா வியப்புடன், நம்ம வீட்லையா என்றாள். ஆமா, அந்த விருந்துல தான் என் பதவி உயர்வே அடங்கி இருக்கு. சுகுணா மாமனாரிடம் உள்ள எரிச்சலை மறந்து பதவி நாற்காலியை தேடுவதில் முனைந்தாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை சுகுணாவும் நரேந்திரனும் மிக சுறுசுறுப்பாக இயங்கினர். வீட்டில் விதவிதமான காய்கறிகள் குவிந்தன. சுகுணா வீட்டை சுத்தப்படுத்தினாள். புதிய திரைச்சீலைகளை ஜன்னல்களுக்கு இட்டு அழகுபடுத்தினாள். வரவேற்பு அறை சோஃபா அருகில் சிறிய முக்காலி வந்து அமர்ந்தது. அதன் மீது புத்தம் புது மெருகுடன் பித்தளை குத்து விளக்குகள் காட்சி தந்தன. பூஜைக்காக விளக்கு ஏத்தாட்டியும் பாலிஷ் போட்டு பார்வையா வைக்க தெரியுது. மேகநாதன் சிரித்து கொண்டார். அவரிடம் எதுவும் கலந்து கொள்ளாமல் கணவன் மனைவி இருவருமே விருந்து கொண்டாடும் வைபவத்தை பற்றி திட்டங்கள் தீட்டினார்கள். எங்க எம்டி வடக்கத்திக்காரர். நம்ம ஊர் இட்லி, தோசை, சாம்பார் எல்லாம் பிடிக்குமா. அதனால நல்லதா சட்னி, பூ போல இட்லி, சூடா வடை, சாம்பார் எல்லாம் செய்துடு. எல்லாம் கவனமா செய்யணும், ஜாக்கிரதை. மனைவியிடம் எச்சரித்து விட்டிருந்தான் நரேந்திரன். யாருக்கோ விருந்து நமக்கென்ன என்ற பாவனையில் பலமுறை வெளியே போய் வந்து கொண்டிருந்தார் மேகநாதன். சுந்தரத்துடன் பலமுறை பார்த்து பேச வேண்டிய விஷயங்கள் அவருக்கு இருந்தன. உங்க அப்பா சும்மா அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஒழுங்கா நல்ல துணி போட்டுக்க மாட்டாரு. வேணுமுன்னே கிழிஞ்ச சட்டைய போட்டுக்கிட்டு நம்மள அவமானப்படுத்திட்டா என்ன செய்யறதுன்னு ஒரே கவலையா இருக்கு என்று கையை பிசைந்தாள் சுகுணா. வேறு சமயமாக இருந்தால் மேகநாதனை மகனுக்கும் மருமகளுக்கும் உதவி இருப்பார். வீட்டை சுத்தம் செய்து சமையலில் ஒரு கை கொடுத்திருப்பார். இப்போது அவர்தான் வேண்டாத விருந்தாளியாகிவிட்டாரே. மகன் தந்தையிடம் வந்தான். இத பாருங்கப்பா, எங்க எம்டியை இன்னைக்கு விருந்துக்கு கூப்பிட்டிருக்கேன். அவர் கூட இன்னும் கொஞ்சம் ஆபீஸ்காரங்க வருவாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க வெளியே வந்து அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க, கண்டிப்பாக கூறி வைத்தான். உங்க ஆபீஸ்காரங்க கண்ணுல படக்கூடாது, அவ்வளவுதானே? மேகநாதன் கசப்புடன் கூறினார். அதுக்காக சமையலற பக்கமே வராம போயிட்டா எனக்கு? சுகுணா கணவனை தூண்டினாள். சுகுணாவும் நானும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது வரும். அப்ப ஏதாச்சும் அடுப்புல இருக்கிறத கவனிச்சுக்கணும். மகனது தயக்கத்தை கண்ட மேகநாதனுக்கு வெறுப்புடன் சிரிப்பும் வந்தது. அவனுக்கு அப்பாவை காட்டிலும் ஓர் உதவியால் தேவை, அவ்வளவே. சரி. மேகநாதன் அறையினுள் மறைந்தார். சிறிது நேரத்தில் வாயிற்புறத்தில் கார்களும் ஸ்கூட்டரும் ஆட்டோவுமாக ஓசைப்பட வந்து நின்றன. சுகுணா அலங்கார வழியாக வந்தவர்களை வரவேற்றுக் கொண்டிருப்பது அவர் காதில் விழுந்தது. இடையிடையே நரேந்திரன் உள்பக்கம் வந்து கண்காணித்து விட்டு போனான். சாப்பாட்டு மேஜை மீது பீங்கான் தட்டுகளை அடுக்கி வைத்தார் மேகநாதன். ஸ்பூன்கள், முள்கரண்டி இத்தியாதிகளையும் அழகாக வைத்தார். சுகுணா மேஜை மீது பளபளப்பான ஸ்டீல் பாத்திரங்களில் வைத்திருந்த டிஃபன், சட்னி வகையறாக்களை நோட்டமிட்டாள். எல்லாம் ரெடியாப்பா? நரேந்திரன் எட்டி பார்த்தான். மேகநாதன் தலையை அசைத்துவிட்டு அடுப்பங்கரை மேடை அருகே வந்தார். அடுப்பின் மீது எண்ணெய் சட்டி புகைந்து கொண்டிருந்தது. மனமும் கூடவே புகைந்தது. அநியாயம்!
பெற்ற தகப்பனை மற்றவர்களுக்கு பெருமையுடன் அறிமுகப்படுத்த முடியாவிட்டாலும் போகட்டும், அடுப்படியில் எடுப்படி ஆளாக அல்லவா இருக்க வைத்து விட்டான். பற்களை கடித்து கொண்டவர் சூடாக வடைகளை பொரித்து எடுத்தார். எம்டி தயாசாகர் கரகரப்பான வடைகளை கையில் எடுத்து ஒரு கடி கடித்தார். எக்ஸலன்ட், உங்க வீட்டு சமையல்காரர் ரொம்ப நல்லாவே செய்திருக்கார். ஐ லவ் இட். நாக்கை சப்பு கொட்டினார். இதுதான் தருணம் என்று சுகுணா எம்டியின் தட்டில் மேலும் சூடான வடைகளை சட்னியுடன் ஓடி சென்று பரிமாறினாள். இட்லிகளும் வடைகளுமாக அரை மணி நேரத்தில் சாப்பாட்டு மேஜை காலியாகி வெறும் எச்சில் தட்டுகளுடன் காட்சியளித்தது. சுட சுட காஃபியை பருகியபடி நரேந்திரனது எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் எம்டி தயாசாகர். அவரது தயவை சம்பாதிப்பதில் கணவனும் மனைவியும் கண்ணும் கருத்துமாக இருந்தனர். விருந்து முடிந்து யாவரும் விடைபெறும் சமயம் தயாசாகர் உற்சாகத்துடன் கூறினார், இத்தகைய அருமையான விருந்து கொடுத்த உங்க மனைவிக்கு என் பாராட்டுதல்கள். சற்று யோசித்துவிட்டு, முக்கியமா மொறுன்னு வடைய தயாரிச்சாரே உங்க சமையல்காரர், அவரை பாராட்டிட்டு தான் போகணும். சமையலும் ஒரு கலை அல்லவா, எங்க அந்த கலைஞர் என்றார் அவர். சுகுணா பயத்தால் ஆடி போனாள். நரேந்திரன் மனைவியை பார்த்து விழித்துவிட்டு உள்ளே செல்ல மனமின்றி நின்றான். எங்க அவரை கூப்பிடுங்க. தயாசாகர் உறக்க கூறியதும், யார கூப்பிட்டாங்க, என்னையா கேட்டபடி மேகநாதன் வெளியே வந்தார். அடுப்படியில் வேலை செய்ததால் முகத்தில் பூத்திருந்த வியர்வையை மேல் துண்டினால் துடைத்தபடி வந்தவர் ஒரு கணம் மலைப்புடன் நின்றார். தயாசாகர் வியப்பும் மகிழ்ச்சியுமாக, மிஸ்டர் மேகநாதன், என்ன தெரியுதா, நான் தான் சாகர் என்றபடி அவர் அருகில் ஓடோடி வந்து நின்றார். கோசல்ராம் வீட்ல வளர்ந்த அவரது மருமகன், அக்கால் மகனா இது? மேகநாதன் கண்களை சுருக்கி அவரை உற்று பார்த்தார். வியப்பினால் அவர் கண்கள் விரிந்தன. கோசல்ராம் மருமகன் இல்ல, நீங்க எப்படி இங்க? தடுமாறினார். சின்ன பிள்ளையில பார்த்த போலயே நிறுத்திவிட்டார். நீன்னு சொன்னா போதும், எங்க மாமா கம்பெனிய முன்னுக்கு கொண்டு வந்ததே நீங்க தான்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்வார். உங்களை போல ஒரு நாணயஸ்தர் கிடைச்சா கம்பெனி எப்படி பெருகி பேரெடுக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் கடைசி வரைக்கும் உங்களை பத்தியே தான் பேசினாரு. உங்களை மறந்தா நன்றி கொன்றதற்கு சமானம். மனம் முருக பேசிய தயாசாகர் சட்டென நினைவு கூர்ந்தார். ஆமா, இந்த வீட்ல நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க? இவர் உங்களுக்கு என்ன வாகனம்? நரேந்திரனை சுட்டி காட்டியபடி கேட்டார் அவர். மேகநாதன் புன்னகைத்தார். தயாசாகர், இதோ இருக்கானே நரேந்திரன், இவனுடைய அம்மா என் மனைவி, அவ்வளவுதான். என்னது மிஸ்டர் நரேந்திரன், இவர் உங்க அப்பாவா? இவ்வளவு பெரிய மனுஷரை எனக்கு அறிமுகம் செஞ்சு வைக்காம? எம்டியின் முகம் கடுகடுத்தது. எப்பேற்பட்ட அநியாயத்தை செய்திருக்கீங்க? பெத்த தகப்பனார், அதிலும் எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர், அவரை கால் செருப்பை விட கேவலமா? உணர்ச்சி வசப்பட்டவராய், என்னையாவது ஆசீர்வாதம் செய்யுங்க ஐயா என மேகநாதன் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார். சற்று நேரத்தில் நரேந்திரனிடமோ சுகுணாவிடமோ முகம் கொடுத்து பேசாதவராய் தயாசாகர் திரும்பி போய்விட்டார். அன்றிரவு முழுவதும் வீட்டில் எவருமே தூங்கவில்லை. அந்த கசப்பான சம்பவத்திற்கு பிறகு மேகநாதனும் தன் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திவிட்டிருந்தார். இனி மகனிடமிருந்து நிரந்தரமாக பிரிய வேண்டியதுதான் என்ற தீர்மானத்திற்கு வந்திருந்தார். 2 நாள் கழித்து ஒரு நாள் பிற்பகல் நரேந்திரன் பதறிக்கொண்டு வந்தான். அப்பா, அப்பா. அவனுக்கு பின்னால் சுகுணாவும் அடக்கமாக நின்றிருந்தாள். அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க, உங்க பெருமை தெரியாம உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். சுகுணா கண்களில் நீர் வடிய ஆரம்பித்தது. எதற்காக இந்த புது திருப்பம்? குழப்பத்துடன் மகனை பார்த்தார் மேகநாதன். அப்பா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு ப்ரொமோஷன் வர இருந்தது. அன்னைக்கு வந்திருந்தாரே எம்டி தயாசாகர், அவர் மனசு வச்சாதான் எனக்கு இந்த பதவி உயர்வு கிடைக்கும். ஆனா வார்த்தைகள் தடுமாற நரேந்திரன் தத்தளித்தான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னாதான் உங்க மகனுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுகுணா அரற்றினாள். அப்படியா? நரேந்திரன் வேலையில ரொம்ப கெட்டிக்காரனாச்சே, பதவி உயர்வு தன்னால கிடைச்சிருக்குமே. கிண்டல் துணிக்க மேகநாதன் பேசினார். பதவி உயர்வு கிடைச்சிருக்கும்பா, ஆனா அன்னைக்கு உங்களை இங்க பார்த்த பிறகு எம்டி ரொம்ப கோபமா இருக்கார். அப்பா ப்ளீஸ் எனக்காக ஒரு ஃபோன் செய்யுங்க போதும். என் எதிர்காலம் உங்க கையில தான்ப்பா இருக்கு. நரேந்திரன் மன்றாடினான். மாமா, நடந்தது எல்லாம் மறந்துடுங்க. இனிமே நாங்க உங்களை நல்லா கவனிச்சுக்கிறோம். மேகநாதன் உறக்க சிரித்தார். சுகுணா, உன் புருஷன் என் மகன், அந்த கடமைக்காக தயாசாகருக்கு ஃபோன் செய்திடுறேன்.
என்னால எந்த விதமான பதவி உயர்வும் அவனுக்கு வராம போக கூடாது. கவலைப்படாத. அப்பா, நரேந்திரன் விழிகளில் நீர் பளபளத்தது. ஆனா இனிமே என்ன கவனிச்சுக்கிற சிரமத்தை உங்களுக்கெல்லாம் நான் தரமாட்டேன். என்னப்பா சொல்றீங்க? நரேந்திரன் பதறி போனான். பல நாளா யோசிச்சு செய்த முடிவுதான். தாம்பரத்துல ஒரு சிறு தோட்ட வீட்டை நாங்க 4-5 வயசானவங்க சேர்ந்து வாங்கி இருக்கோம். என் பங்குக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். சுந்தரம் அவரோட கூட 4-5 பேர்கள் எங்க வயசுக்காரங்க உண்டு. எல்லாருமா சேர்ந்து நிம்மதியா இருப்போம். சமையல் கலை தான் எனக்கு கைவந்த கலையாச்சே. மத்தவங்க ஆளாளுக்கு ஒரு வேலையா பகிர்ந்து கொண்டு செயல்படுறதா தீர்மானம் செய்துட்டோம். அதனால இனிமே இந்த கிழவன் தொல்லை உங்களுக்கு இருக்காது என்றார். அப்பா என்ற நரேந்திரன் ஒரு சிறு குழந்தையை போல தேம்பி அழலானான். அந்த கண்ணீருக்கு கரையக்கூடாது என மனதை மேகநாதன் திடப்படுத்தி கொண்டார்.